நம்பினோர்க்கு நாயகியாள் அம்பிகையாள் துணை இருப்பாள். கும்பிட்ட கைகளுக்கே கொற்றவையாள் கோடி சுகம் தான் தருவாள். எங்கள் தேனாண்டாள். தங்கத்தமிழன் பிறந்த நாளில் ரசிக பெருமக்களுக்கு எங்களது அன்பு காணிக்கை. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே வணக்கம். வன்முறை இருபுறமும் கூறுள்ள ஒரு கத்தி. அது பயன்படுத்தியவரையே திரும்ப தாக்கும். எனவே அமைதி வழி அறவழியில் கொள்கை குறிக்கோள் நிறைவேற்றிக் கொள்ள பணியாற்ற வேண்டும் என பெரும் விருப்பமுடையவன் நான். இத்தகைய கருத்துக்கு மாறாக சமுதாயத்தில் சில நேரங்களில் வன்முறை தலைதூக்குவது தவிர்க்க முடியாததாக ஆகிவிடுகிறது. எனவே நோயின் விளைவுகளை பற்றி கவலைப்படுவதை காட்டிலும் நோயின் காரணத்தை அறிந்து அதனை அகற்றுவதில் ஆழ்ந்த அக்கறை காட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விடுகிறது. ஆதிக்க வெறி, அதிகார போதை, பதவி ஆணவம் இவை போன்ற தீய சக்திகளால் அடக்கப்படுகிறவர்கள் சில நேரங்களில் எரிமலைகளாக வெடிக்க நேரிடுகிறது. மிதிக்க மிதிக்க புழுவும் புலியாகும் என்பதைப் போல அமைதியான வாழ்வை விரும்புகிற வாலிபர்கள் சிலர் கூட உதைக்கப்பட்ட பந்து உயர கிளம்புவது போல் எழுச்சியுற்று கிளம்ப காணுகிறோம். கனிவு, பற்று, பாசம் எனும் தேனருவியாக திகழ்ந்தவன் தான் இந்த கற்பனை திரைக்காவியத்தின் கதாநாயகன் வேலுத்தம்பி. அவனை சீரிப்பாயும் சிங்கமாக, சுழன்றடிக்கும் சூறாவளியாக உருவாக்கிய சூழ்நிலைகள் யாவை என்பதை சித்தரிப்பதே இந்த கதையாகும். சூது, சூழ்ச்சி, ஆணவம், அகந்தை, ஊழல், லஞ்சலாவண்ய மோசடிகளுக்கு மத்தியில் அவற்றை எதிர்த்து தீவிர போராட்டம் நடத்தும் ஒரு தியாக மரவனின் வரலாறே வீரன் வேலுத்தம்பி. வன்முறையின் விரும்பத்தகாத விளைவுகளை எடுத்து காட்டுவதோடு அந்த வன்முறை நோய்க்கான காரணங்கள் களையப்பட வேண்டும் என்று கோடிட்டு காட்டுவதே இந்த திரைப்படத்தின் நோக்கம் என்பதை நாட்டில் அமைதி விரும்புகிற நல்லவர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். குண்டிலே இருக்கும் வேலுத்தம்பி கொடுமையான கொலைகளை செய்த நபர். நட்பு நட்பு என்று பேசிக்கொண்டு நயவஞ்சகமாக நடக்கும் இந்த மனிதர் தன்னை முழுமையாக நம்பிய நண்பனையும் அவரது மனைவியையும் அவர்கள் பெற்ற குழந்தையையும் கொன்று குவித்ததோடு மட்டுமல்லாமல் அதை தடுக்க வந்த தனது தங்கையையும் பிணமாக்கிவிட்டு 4 உயிர்களை போக்கிய பிறகும் நல்லவனைப் போல நடிப்பது விந்தையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட கொலைகாரர்களுக்கு கொஞ்சம் கூட தயவு தாட்சண்யம் காட்டாமல் தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என்பது இந்த விசாரணையின் இறுதி கட்டமாக நான் வைக்கும் முறையீடாகும். குற்றவாளியின் சார்பில் எந்த சாட்சியங்களும் வரவில்லை, வழக்கறிஞரும் ஆஜராகவில்லை. குற்றவாளியாவது ஏதாவது சொல்ல விரும்புகிறாரா? நீதிபதி அவர்களே, நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்றதுக்கு வேண்டிய சாட்சியங்கள் பூரா இந்த கொலை நிகழ்ச்சியில பணமாயிட்டாங்க. அந்த கொலையை செஞ்சவங்களே என்ன குற்றவாளி கூண்டுல நிக்க வச்சிருக்காங்க. பதவி திமர், பணக்கொழுப்பு இதை வச்சு சட்டத்தை மடக்கிடலாம், ஒரு நிரபராதியை தண்டிச்சிடலாம் துணிஞ்சிட்டவங்களை எதிர்த்து வழக்காடுறதுல என்ன பிரயோஜனம்? அரசாங்க வக்கீல் சொன்னார் என்ன தூக்குல தொங்க விடணும். இந்த நாட்டுல உண்மையே தூக்குல தொங்கிட்டு தானே இருக்கு.
உண்மையா தூக்குல தொங்க வேண்டியவங்க எல்லாம் உல்லாசமா ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாரு, எங்க இருக்காங்க, எவ்வளவு உயரத்துல இருக்காங்க சுட்டி காட்டுறதுக்கு ஒரே சாட்சி மனசாட்சி. அந்த சாட்சிக்கு இந்த கோர்ட் இடம் கொடுக்குமோ கொடுக்காதோ அது எனக்கு தெரியாது. யுவர் ஆனர், மனசாட்சிக்கு உருவமும் கிடையாது, அது கூண்டிலும் ஏற முடியாது. ஆமா, மனசாட்சிக்கு உருவம் கிடையாது, பணசாட்சிக்கு உண்மை கிடையாது. உண்மையோட கண்களை தோண்டிட்டு நியாயத்தராசம் உள்ள பாருன்னு சொல்றதோ, அதனுடைய நாக்கு அறுத்துட்டு நல்ல தீர்ப்பு வழங்குன்னு சொல்றதோ, அதனுடைய காதுகளை செவிடாக்கிட்டு நீதியின் குரலை கேளுன்னு சொல்றதோ கடைஞ்செடுத்த பைத்தியக்காரத்தனம். எனவே நீதிபதி அவர்களே, உங்ககிட்ட இருந்து மட்டுமில்ல, இந்த நாட்டு மக்கள் கிட்ட இருந்தும் நேர்மையான தீர்ப்பை பெற நான் என்னையே நம்பி இருக்கேன், என் உள்ளத்து உறுதியை நம்பி இருக்கேன். இந்த வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுகிறது. தீர்ப்பு கூறும் நாள் பிறகு அறிவிக்கப்படும். இன்னைக்கு நம்ம சபை கூட்டத்துல பேச வேண்டிய விஷயம் எல்லாம் பேசி முடிவெடுத்தாச்சு. இனிமே கன்சர்ன்ல பிரைவேட்டா சில விஷயங்கள் பேச வேண்டி இருக்கு.
அதனால ஆபீசர்ஸ் எல்லாம் போகலாம். நிருபர்கள் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மீட்டிங் நியூஸுக்காக பத்திரிகை எல்லாம் காத்துட்டு இருக்குதான். ஒரு நாள் பத்திரிகைல வரனா குடி மொழி போயிடாது போ சொல்லியா. மிஸ்டர் அரசப்பன், எதுக்காக பத்திரிகாரங்களை நாம வீணா பகச்சுக்கணும்? அவங்க ஒண்ணு நம்மள பகச்சிக்க மாட்டாங்க. உலகத்துல எந்த கன்சர்ன் இல்லாத அளவுக்கு நம்ம கன்சர்ன்ல தான் பேப்பர் விளம்பரத்துக்கு கோடி கோடியா பணத்தை கொட்டி கொடுக்கறோம். ஒரு நியூஸ் இல்லைன்னு சொல்லி துரத்தியா? அதுவும் சரிதான். இன்னும் ஏன் நினைக்கிற? இது வரைக்கும் கன்சர்னுக்கு வர வேண்டிய வருமானத்தை பத்தி ஆபீசர் கிட்ட பேசிட்டோம். இனிமே நமக்கு வர வேண்டிய வருமானத்தை பத்தி பேசுவோமா? எது புரியுதா? நம்ம வருமானத்துக்கு என்ன குறைச்சல்? 3 பெரிய படத்துக்கு ஏரியா வாங்கியிருக்கேன், 3வது தியேட்டருக்கு அஸ்திவாரம் போட்டிருக்கேன். யார் பேர்ல கட்டுறீங்க? எல்லாம் நம்ம பினாமி பேர்ல தான். அதான பார்த்தேன். 18ஆம் நம்பர்ல 3 பஸ் ஓடுதுங்களே, அது நம்மதுதான். பினாமி பேர்ல தானே? பின்ன என் பேர்ல வச்சா மாட்டிக்குவேன். குட். உழைக்க தெரிஞ்ச மனுஷன்யா, எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, உங்களுக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்ப எப்படி இருக்கு? இந்தியாவில எல்லா வைத்தியம் பார்த்தாச்சு, ஒத்து வரல. ஃபாரின் போய் வைத்தியம் பார்க்கலாம்னா செலவாகுமே. அட நீங்க ஒண்ணு, எதுக்காக உங்க கை காசை செலவு பண்ணி ஃபாரின் போறீங்க? கன்சனுக்கு கப்பல் வாங்க போறோம், ஃபாரின் போங்க. உடம்ப பாத்துங்க, ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு, செலவு கன்சனுக்கு. எது புரியுதா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், போலீஸ் லாக்கா மூலமா எனக்கு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் நமக்கு அவ்வளவு சாதகமா இல்ல. என்னங்க அரசப்பன், திடீர்னு பெரிய குண்டு தூக்கி போடுறீங்க? முறைகேடான காரியங்களை நம்மள வச்சு சாதிச்சுக்கிட்டு லட்ச லட்சமா கோடி கோடியா பணத்தை கொண்டு வந்து கொட்டுறானுங்களே நம்ம கிட்ட சில பேர். அவனுங்க கண்ணுல விரண்ட விட்டாற்றான் ஒருத்தன். யாரு 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 யாரு? அவன்தான் வேலு தம்பி. மீசக்கார நடி வேலு தம்பி, சுராதி சூர நடி வேலு தம்பி. சுருளு மீசக்கார நடி வேலு தம்பி, சுராதி சூர நடி வேலு தம்பி. சூரியனில் நெருப்பெடுப்பான், சூழ்ச்சிகளை கொளுத்திடுவான். சூரியனில் நெருப்பெடுப்பான், சூழ்ச்சிகளை கொளுத்திடுவான். சுருளு மீசக்கார நடி வேலு தம்பி, சுராதி சூர நடி வேலு தம்பி. எரிமலையில் அடுப்பெரிப்பான், ஏழையர்க்கு உணவளிப்பான். எங்க குல தெய்வமாவா அவன், தங்க குல சிங்கமாவா. பூகம்ப மேடையில புரட்சி கீதம் பாடிடுவான். பொல்லாதோர் பகையெல்லாம் பொடி பொடியா ஆக்கிடுவான். சுருளு மீசக்கார நடி வேலு தம்பி, சுராதி சூர நடி வேலு தம்பி. கடமைக்குத்தான் உயிர் கொடுப்பான், கண்ணியத்தை காத்து நிற்பான். எங்க தம்பி இருந்தா படைக்கு பயமில்லை, இந்த தத்துவத்தை தான் மறந்து போனதில்லை. தனி புடமைக்கு தடை விதித்து பொது உரிமைக்கு போர் தொடுத்து தும்பிய போல் பறந்து வந்து துன்பங்களை தீர்த்து வைப்பான். சுருளு மீசக்கார நடி வேலு தம்பி, சுராதி சூர நடி வேலு தம்பி. சுருளு மீசக்கார நடி வேலு தம்பி, சுராதி சூர நடி வேலு தம்பி. சூரியனில் நெருப்பெடுப்பான், சூழ்ச்சிகளை கொளுத்திடுவான். சூரியனில் நெருப்பெடுப்பான், சூழ்ச்சிகளை கொளுத்திடுவான். சுருளு மீசக்கார நடி வேலு தம்பி, சுராதி சூர நடி வேலு தம்பி.
என்னம்மா நீ இந்த குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போமா, நான் இதை என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். அம்மா போமா வீட்டுக்கு. நீயும் அக்காவோட வீட்டுக்கு போயிடுமா. எதுக்குமா? யார் இவங்கெல்லாம்? பாக்கி சட்டையை போட்டுக்கிட்டு துப்பாக்கிய வச்சு மிரட்டினா இது என்ன அக்கிரமம்? வேலையே விளைச்சல திங்கிற மாதிரி அமைதியை காப்பாற்ற வேண்டிய நீங்களே இப்படி குண்டு பிடிக்கிறீங்களே, இது நியாயமா? கால் இருந்தா நீ ஓடி இருப்ப. எனக்கு கால் இருந்தாலும் நான் ஓட மாட்டேன். ஏன்னா எனக்கு மானமும் இருக்கு, வீரமும் இருக்கு. மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், இந்த கால் ஏன் போனது தெரியுமா? வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு மொழி போராட்டத்துல அடக்குமுறை எதிர்த்து போராடினேன். அதுல போனதுதான் இந்த கால். போலீஸால தேடப்படுற ஒரு கொலைகாரனை, கொள்ளைக்காரனை படம் எழுதி வச்சு பாட்டு பாட உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும்? யாரு கொலைகாரன், யாரு கொள்ளைக்காரன்? உழைக்கிற ஜனங்களோட ரத்தத்தை உறிஞ்சி ஊழல் நடத்தி ஊரையே கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்களே, அவங்க கிட்ட இருந்து எடுத்து ஏழை எளியவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிற அந்த புண்ணியவானா கொலைகாரன், கொள்ளைக்காரன். இதோ பாருங்கய்யா, இந்த பானையில கொதிக்கிற அரிசி எல்லாம் வேலு தம்பி கொடுத்ததையா. தெரியும்டா, இது சோறு கொதிக்கிற பானை இல்ல, சாராயம் காய்ச்சிற பானைன்னு செக் பண்ணுங்கயா. சார் சத்தியமா இது சாராயம்ல சோறு தான். எது கொதிச்சா எனக்கு என்னையா? யோ, நான் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். படத்தை சொல்ற, பானை சொல்ற, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? வேலை தம்பிய பிடிக்க முடியலனா வேலை ராஜினாமா பண்ணிட்டு போ. உனக்கு இவ்வளவு திமிரா? பாடி. ஐயா விட்டுடுங்கய்யா, என் பொண்ணை விட்டுடுங்கய்யா. என்னங்கய்யா எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்கய்யா காப்பாத்துங்கய்யா. வந்தாங்கன்னா என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். பாடி. ஐயோ மீனா, மீனா. அந்த பொண்ண வீணா சாகாத. வீரனுக்கு உன் துப்பாக்கி கொண்டு ஒரு பூச்செண்டு. பூச்செண்டா? பாடி. மீனா, அட பாவிகளா, நீங்க நாசமா போயிடுவீங்க. ஏன்பா ஏழுமலை, போலீஸ் ஸ்டேஷன்ல 6 மணிக்கு மேல பொண்ணுங்களை வச்சுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்குல்ல? ஆமா, அப்படி ஒரு உத்தரவு இருக்கு. அதுக்கு என்ன? மணி 7 ஆக போகுது, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் வச்சுக்கலாமா? லாக்அப்ல பொண்ணு இல்ல? ஆமா, மறந்தே போயிட்டனே, பொண்ணு உள்ள இருக்குல்ல. ஆனா நான் மறக்கல. இதெல்லாம் ஞாபகத்தை வச்சுக்கணுமையா. சரி, வந்து லாக்கப்ப தரேன். ஐயோ, சாவிய கணமே. ஏப்பா, சாவிய பத்தியா எங்க வச்சுன்னு தெரியலையே. இன்ஸ்பெக்டர் வேற திட்டுவாரு. நான் என்ன பண்றது? சார், என்னம்மா? சாவியை எங்கேயோ வச்சு விட்டேன் சார். இத கூட உன்னால பொறுப்பா வச்சுக்க முடியல? ஐ, தொப்பிக்குள்ள சாவி. சாவிய தொப்பிக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கியா? நானாவது தொப்பிக்குள்ள சாவி வச்சிருக்கேன் சார். மத்தவங்க எல்லாம் எதையோ வைக்கிறாங்க சார். ஏயா, சாவியை காணோன்னு மறைச்சு வச்சுட்டு நாங்கெல்லாம் போன பிறகு லாக்கப்ப திறந்த அந்த பொண்ணு கிட்ட கலாட்டா பண்ணலான்னு பாக்குறியா? ஐயோ, நான் தாயை தவிர எல்லாரும் தாரமா நினைக்கிறோம் சார். இல்ல 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 இல்ல, தங்கச்சியா நினைக்கிறோம் சார். என்ன போய் தப்பா எடுக்கிறீங்களா சார்? ஆல்ரைட், தாய் குலத்துக்கு தனி மரியாதை கொடுக்கணும். அதான் நம்ம லட்சியமே. திருமலை, ஏன் சிரிச்ச? தாய் குலத்தை நினைச்சேன், சிரிச்சேன். நியாயமான சிரிப்பு. ஷட் அப். போய் லாக்கப்ப தர. சார், நான் போய் ஜீப் எடுக்கிறேன். நோ, உன்னையெல்லாம் நம்பி ஒரு வயசு பொண்ணு அனுப்ப முடியாது. நானே இவளை ஜீப்ல கொண்டு போய் அவ வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். வாமா, ஐயா கூப்பிடுறாரு. வாமா, கூட்டிட்டு போங்கய்யா. இவெல்லாம் ஒரு இன்ஸ்பெக்டர், இவனுக்கு ஒரு யூனிஃபார்ம், இவனுக்கு நம்ம வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. வணக்கம். செய்திகள் வாசிப்பது முத்துப்பழனியப்பன். அண்ணல் காந்தியடிகளின் நினைவை போற்றும் வகையில் சமூக சேவா சமாஜத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் ஆண்களும் பெண்களும் ஏராளமாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அழகூர் அரசப்பன் அவர்கள் மதுவினால் விளையும் தீமைகள் குறித்து மகாத்மா காந்தியின் அருள்வாக்குகளை மக்கள் மறந்துவிடக் கூடாது என்று வலியுறுத்தினார். அண்ணல் காந்திஜி சொன்ன கருத்துக்கள் வேத வாக்காக இருந்தாலும் கூட மது விலக்கை பற்றி அவர் சொன்ன கருத்துக்கள் தேவ வாக்காகும். மனிதனை மது மிருகமாக்குவது மட்டுமில்லை, அவன் ஆயுளில் பாதியை குறைப்பது மட்டுமில்லை, அவன் சொத்து சுகத்தை அழிக்கிறது மட்டுமில்லை, இந்த சமூகத்தையே சாக்கடையாக மாற்றி விடுகிறது. எல்லாரும் குடிக்காதீங்கன்னு சொன்னா மட்டும் போதாது, நாம் அதை செயல காட்டணும்.
ஊருக்கு தான் உபதேசம், உனக்கு எனக்கு இல்லன்னு யாரும் நினைக்க கூடாது. எது புரியுதா? எப்படி நம்ம பேச்சு? நீ பாராட்டினா போதுமா? உன் பையன் என்ன சொல்றான்? நான் என்னங்க உங்க பேச்சு இன்னைக்கு நாடு பூரா கேட்டிருக்கோம். ஆமா, இந்த புரோக்கர் பூதலிங்கத்தை எங்க காணோம்? இது வந்துகிட்டே இருக்கனே. வாயா. கலெக்ஷன் எப்படி? என்ன மிஸ்டர் மாடு, சௌக்கியமா? என்னையா என் பையனை மாடுங்கிற? ஐயா, என் பேரை பூதலிங்கத்தை பூதம்னு சுருக்கிறாரு. நான் உங்க பையன் பேரு மாடசாமிய மாடுன்னு சுருக்கிறேன். நாம ஏதாவது ஒண்ணு சுருக்கணும், இல்லைன்னா சுருட்டணும். அதானே நமது லட்சியம். சரியா? பணத்தை கொண்டு போய் ஏது புரியுதா? ஊமச்சாரியில சொன்னாலே எனக்கு நல்லாவே புரியும். நான் யாரு? பெரிய மனுஷன். இந்த ஆள் யார்? மிட்டா. இவன் சின்ன பையன். அந்த ஆள் ஒரு புரோக்கர். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தண்ணி அடிக்கல. இந்த மாதிரி நேரத்துல எல்லாரும் சமம். இந்த மாதிரி நேரத்துல எல்லாருமே சமம். போன காரியம் என்ன? எது புரியுதா? புரியுது. எங்க இருக்க? இங்கதான் பக்கத்து ரூம்ல. அந்த ரூமுக்கு இப்படி ஒரு வழி இருக்கு. வா. பணக்காரங்க வீட்டுல 7-8 வழி இருக்கும். ஏன் ரொம்ப சோகமா இருக்க? இந்தியாவை 1 மணி நேரம் என்ன பாத்துக்க சொல்லிட்டாங்க. அதுதான் கவலையா இருக்கு. ஏமா, நீ நல்லூர் சாரதாமோட பொண்ணு தானே? இப்போ நான் சாரதாமாவோட பொண்ணு இல்ல, ஒரு வள்ளூரோட பிடியில சிக்கி வாழ்வே அந்த பாவி. யார் அந்த பாவி? அரசப்ப. அரசப்ப? அயோக்கிய அரசப்ப. இந்த பயலுக்கே இப்ப இதான் முக்கியமான வேலையா இருக்கு. எனக்கு கூடாததை இழந்துட்ட ஒரு பொண்ணு உயிரோட வாழவே கூடாது. வைத்தியம் பெரிய பெரிய பதவியில இருக்காங்க, அவங்க எல்லாம் சாவல, நீ ஏமா சாவற? நவகாலியில வெறி பிடிச்ச மிருகங்களால கற்பழிக்கப்பட்ட பெண்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார். அதை நினைச்சு பாருமா. இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு கூட தெரிய வேணாம். நானே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வேண்டாம். முதல்ல வீட்டுக்கு வாமா. வா. மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை, என்னை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை அப்படின்னு எங்க அப்பா மொழி போராட்டத்துல வீரமா ஜெயிலுக்கு போனாரு. ஆனா புனமா தான் திரும்பி வந்தாரு. தம்பி, ஒரு தியாகியோட மனைவிங்கிற பெருமை கிடைச்சது. ஆனா ஒரு கெட்டு போன பெண்ணோட தாய்ங்கிற அவமான பேர் வந்துடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். நல்ல வேளை காப்பாத்திட்டப்பா. அம்மா, நான் உள்ள போய் துணி மாத்திட்டு வரேன். சரிம்மா. என்னமோ தம்பி, நீ என் புள்ள மாதிரி இந்த ஊரை காப்பாத்துறது மட்டும் இல்லாம என் குடும்பத்தையும் காப்பாத்துற. அண்ணே, உங்களை என் கூட பிறந்த அண்ணனா நினைக்கிறேன். நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சுக்கிட்டு இருக்கமா. இருங்கண்ணே, மோர் கொண்டறேன். அம்மா, உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்களே, அவங்க பேரு மலர்விழி. அவ இப்ப பட்டணத்துல தான் இருக்கா. ஓஹோ. காவல்துறையினரின் கலையம்ச நிகழ்ச்சிகளை இதுவரை கண்டு ரசித்தீர்கள். இனி மாறுவேட போட்டியினை காணலாம். மதுரையில குடியிருக்கிறது, மதுரையில தயிர் விற்கிறது. தயிரோ தயிர். இது வரைக்கும் கண்ணிலே படாத உருப்படி யாரு அந்த பொம்பளை? ஐயோ, பொம்பளை இல்லைங்க, அது ஆம்பளை. ஆம்பளையா? இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. அதுக்கு வேற யாரும் இல்லைங்க, போலீஸ் கண்ணு. அடுத்தது என்னையா? நீங்க ஜெயிலுக்கு போறதுதான்.
ஜெயில நிகழ்ச்சி நடக்க போகுது, அதுக்கு நீங்க தான் தலைமை. அத கேட்கலையா, இங்க அடுத்த ஐட்டம் என்னன்னு கேக்குறேன். இங்கயா 7 மலை மனோகரா வேஷத்துல சங்கிலி இருக்கிற மாதிரி சீனு. இது புரியுதா? ஓ, இது உங்க வசனமோ? ஏ புருஷோத்தம மன்னனே, பொன்னும் மணியும் மென்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் குழாவி கொஞ்சி கனக கட்டிலே சந்தன தொட்டிலே வீரனே விழி நிறைந்தவனே தீரர் வழி வந்தவனே என்று யாரை பாராட்டி சீராட்டினீர்களோ அவனை, அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டுமென்றே உங்கள் தனியார் ஆசைக்கு பேர் கட்டளையானந்தையே. ஆடாளும் மன்னர்கருகே நயவஞ்சை வசந்த சேனையா, ஏ வசந்த சேனே, வட்டமிடும் கழுகே, வளைத்து விட்ட மலைப்பாம்பே, வாயை பிளந்திருக்கு ஓனாயே, உன்னை உன்னை அதுக்கப்புறம் வசனம் மறந்து போச்சையா. அதாவது நீ வரப்பு கட்டினாயா, வாய்க்கால் வெட்டினாயா, தண்ணீர் பாய்ச்சினாயா, இங்கே நடுவு பெண்களுக்கு மஞ்சள் அரித்து கொடுத்தாயா, மாமனா மச்சானா மானகட்டவனே, வானம் பொழிகிறது பூமி விளைகிறது, உனக்கு எதுக்கு கொடுக்க வேண்டும் ஆப்பம்? ஆப்பம் இல்லைங்க, கப்பம். ஏதோ ஒண்ணு விடியா. ஐயோ அம்மா, பூதம் மனோகரால இருந்து கட்ட பொம்மனுக்கு தாவிட்டா. அரிசிக்கு தான் கலப்படம் பண்ணுவாங்க, இவன் வசனத்திலேயே கலப்படம் பண்றான். ஏய், எல்லா பெரிய மனுஷனுக்கும் சலாம் சாப், சலாம் சாப், சலாம் சாப், சலாம். யாரையா இந்த வேஷம் போட்டிருக்கிறது? யாருன்னு தெரியல, இவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அதே மகராஜ் நம்மள யாருன்னு கேக்குறான், நம்மள யாருன்னு நம்மளே சொல்றான். நம்ம காசி மேல இருந்து வரோம், இதுல புண்ணிய தீர்த்தம் கொண்டாடுறான், எல்லாம் தலைமையில தெளிக்க போறான். முதல்ல ஐயா அரசப்பன் மேடை மேல வரான், வரார் புண்ணிய தீர்த்தம் தெளிக்க போறான். வா மகராஜ், வெக்கப்படாதே, வா. கூப்பிடுறாருல, போங்க. ஐயா மேலே வருது. இது என்ன குட் சொல்லுது? இதே திறந்து உன் தலைமையில கொட்டும் போது பெரிய குட் சொல்லுது மகராஜ். காமி என்னடா விளையாட்டுது? நான் விளையாடுறேன், நீதாண்டா ஊர் பெண்களோட கற்போட விளையாடுற. இது கங்கா ஜலம் இல்ல, நீ கற்பழிச்சு கெடுத்திய மீனாங்கிற பொண்ணு, அவ புணத்தை எரிச்ச சாம்பல் ராயுது. தன்மானம் உள்ள தமிழச்சி பெத்த பொண்ணு, உன்னால மானம் இழந்தாலே அவளோட எலும்பு தூள்றாயுது. இன்ஸ்பெக்டர் போலீஸ், என்ன வெடிக்க பார்த்துட்டு இருக்கீங்க? யாரு இவ? நான் தாண்டா வேலு தம்பி. சீக்கிரமா உன் வேஷத்தை கழிச்சுட்டு ட்ரெஸ் எடுத்து மாட்டீங்க. ஆமா, நான் ஜீப்ல ஏறினதும் எவ்வளவு வேகமா வண்டி எடுத்த? உன்னை காப்பாத்தணும்னுதான். ஆச்சரியமா இருக்க, நீயும் ஒரு போலீஸ்காரன் தானே? போலீஸ்லயும் இதயம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன காப்பாத்துறதுனால உன் வேலை போயிடும். அதை பத்தி நான் கவலைப்படல. போலீஸ் டிபார்ட்மெண்டால சாதிக்க முடியாதத தனி மனுஷனா இருந்து நீ சாதிச்சுக்கிட்டு இருக்கியே, என்ன பாக்குற? மானத்தை விட்டு மாசம் மாசம் சம்பளம் வாங்கி பொழப்ப நடத்துறதை விட ரோஷமுள்ள மனுஷனா ஒரு நிமிஷம் வாழ்ந்தா போதும் நினைக்கிறவனா. இந்த உலகத்திலேயே தன்மானம் உள்ள மனுஷனா நான் மதிக்கிற முதல் ஆள் நீதான். சரி சரி, சீக்கிரம் தப்பிச்சு போயிடு. ரொம்ப நன்றி. உன் உயிருக்கு ஆபத்து வராம பாத்துக்க.
என்ன காப்பாத்துறேன்னு உன்னை தியாகம் பண்ணிட்டியப்பா. என்ன மாதிரி இந்த நாட்டுக்கு எத்தனையோ பேர் கிடப்பாங்க, ஆனா ஒரு வேலு தம்பி கிடைக்க மாட்டான். அதனால தான் இப்படி செஞ்சேன். எனக்காக யாரும் சாகக்கூடாது. உன்னை நான் எப்படியும் காப்பாத்துறேன். வா. வேலு தம்பி, மிட்டாதார், எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, செய்வீங்களா? உதவி செய்யறதுக்கே பிறவி எடுத்தவனா? என்ன செய்யணும் வேலு தம்பி, சொல்லு. இவர் என்னோட நண்பர். போலீசால சுடப்பட்டு ஆபத்தான நிலையில இருக்கார். இவர் ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்ல, சிகிச்சை முடிகிற வரைக்கும் கூடவே இருக்கிற. ரொம்ப நன்றி. ஆனா கொடுத்த வாக்க மீறினீங்க. பாரு, எல்லார்ட்டும் பேசுற மாதிரி எங்ககிட்ட பேசுறிய. உன் நண்பனை காப்பாற்ற வேண்டியது எங்க கடமை. வண்டியில படுக்க வை. அப்போ புறப்படுங்க. மிட்டாதார், உதவி செஞ்சீங்கன்னா இந்த வேலு தம்பி உங்க காலுக்கு செருப்பா இருப்பான், இல்லன்னா உங்களுக்கு கடைசியா போடுற நெருப்பாயிடுவான். பண்ணையார், நமக்கு இருந்த ஒரே எதிரி வேலு தம்பியை சுட்டு கொன்னுட்டேன். வேலு தம்பியை சுட்டு கொன்னுட்டீங்க? நீங்க சுட்டது அவனே இல்ல. என்ன சொல்றீங்க? அங்க பாருங்க. அவன மாதிரி வேஷம் போட்டு என்னைய ஏமாத்திட்டா துரோகி. நானாடா துரோகி? டிபார்ட்மெண்ட் பேரையே கெடுத்துட்டியடா. டிபார்ட்மெண்ட் பொய்யும் புரட்டுமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீ சொல்றியா? உன் மாதிரி திருடனுங்கனாலதான் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர். காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு கைக்கூலியா தெரியறிய, உனக்கு வெக்கமா இல்ல? எத்தனை கொலையை நாம மறைச்சோம், அதுல இதுவும் ஒண்ணு. வாங்க உள்ள போலாம். திருமலைய கொன்னுட்டாங்களா? ஆமாங்க, காயம்பட்ட சிங்கக்குட்டிய மத யானையோட தும்பி கையில தூக்கி கொடுத்தாப்புல தாண்டவராயன் யாருன்னு தெரியாம திருமலையை அவங்கிட்ட ஒப்படைக்கலாமா? தாண்டவராய ஏழை விவசாயிகளுடைய வேர்வையில நீச்சல் அடிக்கிறவன் தெரியும், ஆனா அவன் அரசப்பனோட கையாளுங்கிறது தெரியாம போச்சு. துரோகம் பண்ணி அவன் நேரடியாவே மோதி இருக்கான். தியாகி திருமலையோட உயிருக்கு பதிலா அவனோட உயிரும் அவன் மவன் மைனர் மாடசாமியோட உயிரும் இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ள எடுத்துருவேன்னு தகவல் அனுப்பு. தகவல் இருக்குங்க, வேலையை முடிச்சா போச்சு. முடிக்கலாம், ஆனா இது மாதிரி துரோகி பயலக உடனே செத்துறக்கூடாது. எப்ப சாக போறோம்னு அஞ்சு அஞ்சு அணுவா சித்திரவதப்பட்டு ஒரே அடியா சாகணும். அதுக்கு அவகாசம் கொடுக்க வேணாம். தகவல் அனுப்பு. ஐயோ, வேலு தம்பி வச்ச குறி தப்பான்னு சொல்லுவாங்களே. இன்ஸ்பெக்டர், என்னையும் எங்க அப்பாவை நீங்க தான் காப்பாத்தணும். ஏன் இப்படி பயப்படுறீங்க? உங்க 2 பேர் உயிருக்கு நான் உத்தரவாதம். இந்த இன்ஸ்பெக்டர் இன்பசாகரன் அந்த வேலு தம்பியை வேட்டையாடாம விட மாட்டான். தாண்டவராயன், உங்க வீட்டை சுத்தி போலீஸ் பட்டாளமே வச்சிருக்கேன், கவலைப்படாதீங்க. மாடசாமி, இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டார்ல, தைரியமா போய் படுத்துக்க. யார் சொன்னா என்ன? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்க, நீங்க 2 பேரும் அவங்கவுங்க பெட்ரூம்ல போய் படுங்க. ஹலோ ஹலோ, தாண்டவராயன் பேசுறது. நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சார். உங்க மகன் ரொம்ப பயந்து போயிருக்கிறாரு. அவரோட பாதுகாப்புக்காக அவர் ரூம்லயே போய் படுத்துக்கங்க.
அப்படியா? சரிங்க இன்ஸ்பெக்டர், நான் இப்போ போறேன். ஹலோ ஹலோ, மாடசாமியா பேசுறது? தம்பி, நான் இன்ஸ்பெக்டர் இன்பசாகரம் பேசுறேன்ப்பா. என்ன சார், என்ன விஷயம்? முதல்ல பெட்ரூம் லைட் ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணிட்டேன் சார். எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அந்த ராஸ்கல் வேலு தம்பி உன் ரூமுக்கு உன் அப்பா மாதிரியே வேஷம் போட்டுட்டு வரப்போறானா. ரூமை லாக் பண்ணிட்டேன் சார், அவனால வர முடியாது. முட்டாள், கதவை லாக் பண்ணிட்டியா? கதவை நல்லா திறந்து வை, அப்பதான் அவன் உள்ள வருவான். உன் கையில துப்பாக்கி இருக்குல்ல? இருக்கு சார். அதை வச்சுட்டு நீ என்ன செய்யற? உங்க அப்பா மாதிரியே வேஷம் போட்டுட்டு வர அந்த வேலு தம்பிய சுட்டு தள்ளிடு. உடனே நான் அங்க வந்துடுறேன். ஓகே சார். எங்க அப்பா மாதிரி வேஷமா போட்டு வர நீ காலி. என்னாச்சு? குருவியை சுட்டு தள்ளுற மாதிரி வேலு தம்பியை சுட்டு கொன்னுட்டேன். நீ வேலு தம்பியை சுட முடியாதுடா. உன்னோட பேசிக்கிட்டு இருக்கிறதே அந்த வேலு தம்பி தான்டா, முட்டாள். பக்கத்துல பணமா கிடக்குறான் பாரு, நீ கூட குருவியை சுட்ட மாதிரி சுட்டு தள்ளிய. அது உங்க அப்பன்டா. அப்பாவா? அதிர்ச்சியா இருக்குல்ல? சீமான் தாண்டவராய சிவலோக பதவி அடைஞ்சிட்டாரு. அடுத்தது மைனர் மாடசாமிக்கு வைகுண்ட பதவி காத்துக்கிட்டு இருக்கு. உங்க அப்பனை தகனம் பண்ண நீ சுடுகாட்டுக்கு வருவேல்ல, அப்ப நீயும் உடன்கட்டை ஏற போறடா. தாண்டவராயனை தந்திரமா கொண்டுட்டான் வேலு தம்பி. அடுத்தபடி மைனர் மாடசாமியை கொல்றதுக்கு அவனே நேர்ல வருவான். அந்த சமயத்துல எளிய பூனை கபரா மாதிரி நாம அவனை கவிடணும். நாம பூனைங்கிறது சரிங்க, ஆனா அவனை பார்த்தா எலி மாதிரி தெரியலங்க, புலி மாதிரி எவ்வளவு இருக்கான். அந்த புலியை பிடிக்கிறதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அதுக்கு நீதான் உதவணும். உதவி தானே, செஞ்சிட்டா போச்சு. நீ என்ன பண்ற? திடீர்னு பணமாயிடுற. நான் பணமாகணுமா? ஏழுமலை, நிஜமா சாக வேணாம். செத்தவ மாதிரி பாடையில படுத்துக்கோ. நாங்க உன்ன மாறு வேஷத்துல சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போறோம். அப்ப தாண்டவராயனுடைய சப ஊர்வலம் ஒரு பக்கம், நாம தூக்கிட்டு போறது இன்னொரு பக்கம். மைனர் மாடசாமியை கொல்றதுக்கு வேலு தம்பி நிச்சயம் அங்க வருவான். அந்த சமயத்துல நாம அவனை அரெஸ்ட் பண்றோம் இல்ல ஷூட் பண்றோம். எப்படி நம்ம பிளான்? பிளான் நல்லா தான் இருக்கு. குணமாக போறது நான் இல்ல, ஒரு தடவை தானே சாக போற. மித்த பேர்லாம் 9 தடவை சாவாங்க, சுமாரியா? ஏழுமலை, இப்ப நீ ஒத்துக்க போறியா இல்ல நிஜமாவே உன்னை பணமாக்கி தூக்கிட்டு போட்டுமா? ஐயோ, நீங்க செஞ்சாலும் செய்வீங்க, அனுபவப்பட்டவங்க, நானே ஒத்துக்கிறேன். தின்னாட்டு யார் அது? நான் தான் சத்திய கேஸ்ல பிடிச்சிட்டு வந்தேன். இப்பதான் உருப்படியா ஒரு கேஸ் பிடிச்சிருக்க. உருப்படியான கேஸ் தான். சரி, போய் பாடையில படு. பாடை எனக்கு, பதக்கம் உங்களுக்கா? யோ, பாத்து கட்டுங்கய்யா, மறந்து போய் எரிக்கிறாதீங்க. யோ, ரொம்ப பேசாதே, இங்கே எரிச்சிடும் உன்னை. கட்டுங்க. சார், கட்டியாச்சு. நான் போய் மப்டில வரேன், நீங்களும் ரெடியா இருங்க. எஸ் சார். பாடைக்குள்ள மறக்காம துப்பாக்கி வச்சு கட்டிடுங்க. எஸ் சார். அண்ணாச்சி, அண்ணாச்சி, எப்படி நம்ம செட்டப்? வாங்க. நம்ம பிளான் படி இந்த பாடையில படுத்துக்கிறீங்க, போலீஸ்கார முதுகுல சவாரி செய்றீங்க, உங்க எதிரியை தீர்த்து கட்டுறீங்க.
எல்லாரும் அலர்ட்டா இருங்க. வேலுத்தம்பி எந்த நேரத்திலயும் இங்க வரலாம். கைத்தெல்லாம் அவுத்துட்டு ரெடியாரு. மைதானத்துல மைதானத்துல ஒத்தையில உட்காந்துட்டு வெட்டிக்கிட்டு போட்டானையா ஒருத்தர். அவன் முட்டை சிட்டில கெட்டவன் எல்லாம் இருக்கேன். அவன் முட்டை சிட்டில கெட்டவன் எல்லாம் இருக்கேன். ஏவட்ட வெளி மைதானத்துல மைதானத்துல ஒத்தையில உட்காந்துட்டு வெட்டிக்கிட்டு போட்டானையா ஒருத்தர். அவன் முட்டை சிட்டில கெட்டவன் எல்லாம் இருக்கேன். அவன் முட்டை சிட்டில கெட்டவன் எல்லாம் இருக்கேன். புத்தனை எல்லாம் சத்திய சோதனை செஞ்சு விட்டோம். புத்திய விட்டுட்டு எத்தனை தடவை கத்திய எடுத்து கெட்டு விட்டோம். அட சத்தியம் பேசுன புத்தனை எல்லாம் சத்திய சோதனை செஞ்சு விட்டோம். புத்திய விட்டுட்டு எத்தனை தடவை கத்திய எடுத்து கெட்டு விட்டோம். இந்த கூட்டு சபையிலே நாம நடிக்க வந்தோண்டா. இந்த வேஷம் கலங்கிட்டா ஒரு லாபம் இல்லடா. இந்த கூட்டு சபையிலே நாம நடிக்க வந்தோண்டா. இந்த வேஷம் கலங்கிட்டா ஒரு லாபம் இல்லடா. அட ஆட்டம் முடிஞ்சது கூட்டம் கலைஞ்சிரும். பார்த்து நடந்துக்க வாட்டம் குறைஞ்சிரும். வெட்ட வழி மைதானத்துல மைதானத்துல ஒத்தையில உட்காந்துக்குன்னு வெட்டிக்கிட்டு போட்டானையா ஒருத்தர். அவன் முட்டை சிட்டில கெட்டவன் எல்லாம் இருக்கேன். அவன் முட்டை சிட்டில கெட்டவன் எல்லாம் இருக்கேன். மாளிகை கட்டிட்டு தேசிய கீதத்தை பாடுறாண்டா. சாதி மதம் சண்டையிட்டு இவர் ராஜ்யம் இல்லாம ஓடுறாண்டா. அட ஊரு பணத்துல மாளிகை கட்டிட்டு தேசிய கீதத்தை பாடுறாண்டா. தினம் ஜாதி மதம் சண்டையிட்டு இவர் ராஜ்யம் இல்லாம ஓடுறாண்டா. பாரத பெருமை இப்ப பழங்கதையாச்சு. நம்ம சுதந்திர உரிமை இப்ப சுதிகட்டு போச்சு. நம்ம பாரத பெருமை இப்ப பழங்கதையாச்சு. நம்ம சுதந்திர உரிமை இப்ப சுதிகட்டு போச்சு. அட சட்டமும் திட்டமும் கட்டு கிடக்குது. பட்டினி வயிறு பட்டு தெரிக்குது. வெட்ட வழி மைதானத்துல மைதானத்துல ஒத்தையில உட்காந்துக்கு வெட்டிக்கிட்டு போட்டானையா ஒருத்தன். அவன் முட்டை சிட்டில கெட்டவன் எல்லாம் இருக்கேன். அவன் முட்டை சிட்டில கெட்டவன் எல்லாம் இருக்கேன். தானே சட்டத்தை கையில எடுத்துக்கிற அளவுக்கு வேலுத்தம்பிய வளர விட்டவன் நீங்க தான். ஊரை அடிச்சு உலகில போட்டுக்கிட்டு இருந்தா மைனர் மாடசாமி மிட்டாதார் தாண்டவராய.
அவங்க 2 பேருக்கும் நீங்க நண்பர்களாகவே இருந்திருக்கிறீங்க. கூடவே குடிச்சும் கும்மாளமும் போட்டிருக்கிறீங்க. சாரி சார், எனக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது. இஸ் இட் வெரி குட் ஜென்டில்மேன். ஏயா, ஒரு கவர்மெண்ட் நடக்குது, அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வேலை அவங்களுக்கு, உன் வேலை உனக்குன்னு சும்மா இருக்க வேண்டியது தானே? அதை விட்டுட்டு அந்த அயோக்கிய அரசப்பனோட கையாள இருந்து ஒரு போலீஸ்காரனோட பொறுப்பை மறந்துட்டேல நீ. இட்ஸ் பேட். சார், நான் ரொம்ப சின்சியரான ஆபீசர். என்ன நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. என்ன நடந்துச்சுன்னா? நோ, உங்க எக்ஸ்பிளனேஷன் எதுவும் எனக்கு தேவையில்லை. யூ ஆர் சஸ்பெண்டட் மை டியர் ஜென்டில்மேன். மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. எஸ் சார். இனிமே இந்த வேலுத்தம்பி விவகாரத்தை சிஆர்டி டிபார்ட்மெண்ட் கையில படைச்சு விசாரிக்க சொல்லணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். நல்லூர் கிராமத்துக்கு எப்படி போன? இப்படியே போனா வரும். ஆமா, அங்க பள்ளிக்கூடம் இருக்கா? பள்ளிக்கூடமா? இந்த வயசுக்கு மேல நீ படிச்சு கிழிச்ச மாதிரிதான். ஏமோ, நான் படிக்க வரல, பாடம் சொல்லி கொடுக்க வந்த வாத்தியாரு. வாத்தியாரா? உங்கள்கிட்ட பேச்சு கொடுத்தா தப்பா போச்சே. பேச்சு குடுத்தியா? அதென்ன பொட்டியில வச்சிருக்க? ஐயோ, ஏமா இந்த ஊர்ல தங்கறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா? யோ, என்னைய கேள்வி கேட்டுட்டு இருக்க? பசங்களையும் கேள்வி கேட்க ஏதாவது மிச்சம் இது வச்சு வை. வச்சுக்கிறேன். என்னைய அது அக்கிரமமா இருக்கு? இந்த மாதிரி யோகியமான கண்ணியமான அதிகாரிகளை எதுக்காக டிஸ்மிஸ் பண்ணணும்? ஐயாவுக்கு சேவை செய்யறதுக்காகவே இந்த ஜென்மம் எடுத்திருக்கேன். எனக்கு இப்படி ஒரு சோதனையா? அட விட்டு தள்ளியா. இனிமே நீ காக்கி ட்ரெஸ் போட வேண்டிய அவசியமே இருக்காது. உன்னை நான் ஒரு வாரியத்துக்கு தலைவன் ஆக்கிறேன். காரு, செக்யூரிட்டி, ரயில்ல ஏசி கோச், கிட்டத்தட்ட ஒரு மந்திரி என்னென்ன அனுபவிப்பானோ எல்லா வசதியும் நீயும் அனுபவிக்கலாம். யோ பூதம், இன்ப சாகரனை எந்த வாரியத்துக்கு போடலாம்? கோழி வாரியத்திலையும் ஆள் போட்டாச்சு, குஞ்சு வாரியத்திலையும் ஆள் போட்டாச்சு, முட்டை வாரியத்திலையும் ஆள் போட்டாச்சு. இனிமே புதுசா தவிடு, புண்ணாக்கு, உமி இப்படி வாரியம் ஆரம்பிச்சாதான். உண்மைதான்யா. இருக்கிற 30 வாரியத்துக்கும் நம்ம ஆளுங்களையே தலைவரா போட்டுட்டோம். அவங்களுக்கு வேண்டிய அது இதுன்னு பூதம் ஒரு ஐடியா. சப்ளை வாரியம் ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்கு இந்த ஆள தலைவரா போட்டா என்ன? இவர்தான் சப்பள மன்னனாச்சே. இன்பசாகரா, நீ என்ன பண்ற? நாளைக்கு காலையில போஸ்டர் அடிச்சு ஓட்டுற. இன்பசாகரன் அவர்களுக்கு சப்ளை வாரிய தலைவர் பதவி வழங்கிய வள்ளல் அண்ணல் அரசப்பன் அவர்களுக்கு 1000 கோடி நன்றி நன்றி நன்றி. இப்படிக்கு எவன் பேரையாவது போட்டு போஸ்டர் ஒட்டியா? சரிங்க. வீரர்கள் பிறந்த நாடு இந்த தமிழ்நாடு. சமீப காலத்துல இந்த மாதிரி பிறந்த வீரர்களோட பேரை சொல்லுங்க. நீ சொல்லுமா? மருது பாண்டியர். நீ சொல்லுமா? கட்டபொம்மன். குட். நீ சொல்லு. புலித்தேவன். தம்பி நீ சொல்லு. என்ன தம்பி, வீரன் பேரை கேட்டா துரோகி பேரை சொல்ற? நீ சொல்லுமா? வீரன் வேலுத்தம்பி. வேலுத்தம்பியா? வெள்ளக்காரனை எடுத்து போறான வீரன் வேலுத்தம்பியா? இல்ல சார், இங்க இருக்கிற கொள்ளக்காரங்களை எதிர்த்து போராடுற வேலுத்தம்பி. ஏமா, வேலுத்தம்பி உன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு தான் பிடிக்குமா இல்ல ஊர்ல இருக்க எல்லாருக்கும் பிடிக்குமா? எல்லாருக்கும் பிடிக்கும் சார். எல்லாருக்கும் பிடிக்குமா? ஆமா, அங்க போறாங்களே மேகலாக்கா, அவங்களுக்கு பிடிக்குமா? என்ன சார், அவங்கள போய் நீங்க அக்கான்றீங்க? இல்ல, உங்களுக்கெல்லாம் அக்கா மாதிரின்னு சொன்னேன். ஆமா, வேலுத்தம்பினா அவங்க குடும்பத்துக்கே பிடிக்குமா? வேலுத்தம்பினா மேகலாக்கா குடும்பத்துக்கே தெய்வம் மாதிரி சார். தெய்வம் மாதிரியா? யாரியா? அடடா, நீயா? எங்கிட்டு வந்த? ஏன் வரக்கூடாதா? தப்பா? தப்பும் இல்ல தாழ்வும் இல்ல. ஒரு பொண்ணு தனியா இருக்கும்போது இப்படி வரலாமா? ஜோடியா இருக்கும்போது வரக்கூடாது, தனியா இருக்கும்போது வரலாம். ஆமா, இங்க இடம் கிடைக்குமா? இடமா? தங்கறதுக்கு தான். தங்கத்துக்கு தானே. ஏதாவது சத்திர சாவடி கிடைக்கும், அங்கிட்டு போ. சத்திரம் சாவடியா? சரி சரி, நான் அங்கேயே போறேன். ஏங்க, தாகமா இருக்கு, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்களேன். தண்ணி தானே, ஊருணி நிறைய இருக்கு, அங்கிட்டு போய் குடியா. ஊரணியா? அதெங்க இருக்கு? 5-6 எருமைங்க எங்க உடம்ப கழுவிட்டு இருக்கோம், அதாயா ஊருணி. அங்கிட்டு போய் குடி, தண்ணி ரொம்ப ருசியா இருக்கும். சரி. என்னம்மா விளையாடுறியா? ஆமா, உங்க வீட்டுக்கு அங்க இருந்தா தண்ணி எடுத்து குடிக்கிறீங்களா? யோ, உனக்கு ஊர் விட்டு ஊர் வந்து ரொம்ப தயா திமிரு. திமிரா? என்னையா இது, கையில வேலு தம்பின்னு பச்சை குத்து வச்சிருக்க? ஆமா, அவர்தான் என்ன தூக்கி வளர்த்தவர். அடியாத்தி, அவர்தான் உன்னை வளர்த்தவரா? ஆமா, இந்த அளவுக்கு நான் வாழ்க்கையில முன்னேறி இருக்கேன்னா அது காரணமே வேலு தம்பி தான். அப்படியா? ஆமா. சரி, நான் வர்றேன்.
யோ எங்கயா போற? சத்திரம் சாவடிக்கு தான். வேண்டாயா. என்னமா சொல்ற? இங்கேயே இடம் இருக்கு. இடம் இருக்கா? எங்க அம்மா கூட வந்துருச்சு. மேகலா, யாருமா இவரு? நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற வாத்தியாரு. நம்ம வேலுத்தம்பி அண்ணல அவர் தான் இவரை வளர்த்தாரா. அவர் பேரு கூட கையில பச்சை குத்தி வச்சிருக்காருமா. தம்பி, இவ சொல்றதெல்லாம் உண்மைதாமா. யோ கைய நிட்டியா காட்டியானா? இங்க பாருமா, அழகா இருக்குல்ல? அம்மா பாவமா இவரு தங்கறதுக்கு இடமே இல்லையா. சத்திர சாவடியில தங்கிக்கிறேன்னு சொல்றாரு. ஏன் தம்பி சத்திரம் சாவடியில தங்கணும்? இங்கேயே தங்கிக்கலாமே. அதத்தான் நானும் சொன்னேன். இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இல்ல கேக்குறேன். அப்போ இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்றீங்க? ஆமா சொல்றேன். அப்போ ஓடுற போங்க. போறேன். என்னங்க, நான் வந்த கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. எனக்கு மாநகரி கிராமத்துக்கு போகணும். எப்படி வழி? மாநகரி கிராமத்துக்கா? இப்படியே கிழக்கால போனா கொஞ்சம் தூரத்துல ஊர் வரும். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆமா, எதுக்காக இப்படி வலைய கட்டிட்டு இருக்கீங்க? எதுக்கா? நாங்க புலி வேட்டையாடுறவங்க இன்னைக்கு மான் வேட்டையாட போறோம். மான் வேட்டையா? பஸ் கிடையாது. நாளை காலையில தான் பஸ் கிடைக்கும். ஐயோ, நாளை காலையிலயா? ஏங்க இப்படி செஞ்சு எப்படி இருக்கும்? ஏன் குதிரையில எல்லாம் டபுள் சேர்த்துறது கிடையாது. ஐயோ, அத சொல்லல. இன்னைக்கு நீங்க தங்கி இருக்கிற இடத்துல நானும் வந்து தங்கிட்டா? ஏன் இடத்துலயா? நான் யார் தெரியுமா? ஏன் தெரியாது? நீங்க தான் வேலு தம்பி. உனக்கு எப்படி தெரியும்? அதான் ஊரெல்லாம் உங்க போட்டோ ஒட்டி உங்களை புடிச்சு கொடுத்தா 50,000 ரூபாய் பரிசுன்னு போலீஸ்ல அறிவிச்சிருக்காங்களே. பாத்தியா, பாவம் நம்ம போலீஸ்காரங்க லஞ்சம் கொடுத்து என்ன பிடிக்க சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நீங்க இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறீங்களா இல்லையா? வா போலாம். ஆமா, எங்க இருக்கீங்க? நான் இருக்கிற இடம் அன்பகம். அன்பகமா? ஆமா, அன்பு இருக்கிற இடம். நல்ல விளக்கம். ஆமா, அட்வொகேட் ஆல்பர்ட்டுடைய மகன் சொன்ன. உன் பேரை சொல்லலையே? என் பேர் ஜாக்குலின். ஜாக்குலினா? பாவம், அமெரிக்கால இருக்க வேண்டியவ தமிழ்நாட்டுல வந்து தடுமாற பார்த்த. எங்க இருந்தா என்னங்க, நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்தினீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நன்றி எல்லாம் நாளை காலையில சொல்லிக்கலாம். என்ன பக்கத்துல வந்துகிட்டே இருக்க? ரொம்ப நேரமா ஒரு பூச்சி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. முதல்ல பூச்சி தான் ஃபாலோ பண்ணும். ஹலோ, அங்க போய் தூங்கு. என்ன இன்னும் தூங்கலையா? இல்ல. ஆமா, என்னங்க இது இவ்வளவு கிழிச்சலா இருக்கு? எல்லாம் நம்ம சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டாதான் இதை தொங்க விட்டுருக்கேன். இத தைக்க நினைக்காதீங்க, ரொம்ப கஷ்டம். பேசாம தூங்குங்க. ஏமா, என்னது? அது வந்து நான் கனவு பெருச்சாளி. பெருச்சாளியா? என்னுடைய அன்பகத்துக்குள்ள பெருச்சாலியே கிடையாது. அதெல்லாம் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து வசதியா இருக்கு. பேசாம படு, தூங்கு. சரிங்க. படு. பாக்குற பொழுது விடிஞ்சிருச்சா?
டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, ஏந்திரிங்க. டியூட்டியா? என்ன சொல்றீங்க? அட, ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற. நீ அட்வொகேட் ஆல்பர்ட்டுடைய மவளும் இல்ல, உன் பேரு ஜாக்லினும் இல்ல. உன்னை பலாத்காரம் பண்ணாங்களே, அவங்க வேற யாரும் இல்ல, போலீஸ் ஆபீசர்ஸ். அவங்களும் நல்லா நடிச்சாங்க. ஏன் நீ கூட நல்லா நடிச்ச. அதை எடு முதல்ல. துப்பாக்கி உன் கையில, தோட்டா என் கையில. நான் இருக்கிற இடம் தெரிஞ்சுக்கணும் நீ வந்த. தெரிஞ்சுக்கிட்ட. ஆனா நீ இங்க வரப்போறது எனக்கு ஏற்கனவே தெரியும். எப்படின்னு தெரியுமா? வேலை தம்பி கடத்தை நீ கண்டுபிடிக்கணும். அதுக்கு உன்னோட டேலண்ட்ஸ் நீ பயன்படுத்தணும். அப்பதான் நம்ம சிஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு பெருமை. நிச்சயமா சார். சிஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டுமில்ல, பெண் குலத்துக்கே ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு சக்சஸ் பண்ணி காட்டுறேன். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கேரி ஆன், கேரி ஆன். தேங்க்யூ சார். மிஸ் மலர்வழி, உங்ககிட்ட முக்கியமான பொறுப்பு ஒப்படைச்சிருக்கு. எப்படியா இருந்தாலும் வேலு தம்பியை கண்டுபிடிச்சிருவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை நிச்சயமா வீண் போகாது. கண்டிப்பா வேலு தம்பியை நான் பிடிப்பேன். இல்ல பூசணிக்காய், வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், முருங்கக்காய், வெண்டைக்காய். நீ போலீஸ் சிஐடி ஆபீசர் மட்டுமில்ல, சாரதாமோட தங்கச்சி மலர்விழிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன அப்படி பாக்குற? என்கிட்டயும் சின்ன லெவல்ல சிஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கு. ராத்திரி பூரா தனியா இருந்த என்கிட்ட ரொம்ப பண்பா நடந்துகிட்டீங்க. இவ்வளவு நல்லவரா இருக்கிற நீங்க கொள்ளக்காரனாவும் கொலைகாரனாவும் ஏன் தெரியுறீங்க? எனக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு, அது நிறைவேறணும். எனக்குன்னு சில குறிக்கோள் இருக்கு, அது நடந்தாகணும். சில பேரை நான் குறி வச்சிருக்கேன், அவங்கள முடிச்சாகணும். அது வரைக்கும் நான் இப்படித்தான் இருப்பேன். நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வரணும்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அத நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒன்ன மாதிரிதான் போலீஸ் அதிகாரியா இருந்தா என் உயிர் நண்பன் ரஹ்மான். வெச்சகூரி தப்பாதடி, என்ன விட்டு விட்டு போகாதடி, அட சொட்டிக்கிட்டு நிக்காதடி, ஏன் சொத்து வத்து நீதானடி. ஓங்குவாமுன்னா சலாம் விட்டே கும்மாளம் போடாதடி, அடி வெச்சகூரி தப்பாதடி, என்ன விட்டு விட்டு போகாதடி, அட சொட்டிக்கிட்டு நிக்காதடி, ஏன் சொத்து வத்து நீதானடி. அடி பொம்மல உசுர வச்சன மயில கட்டான வெள்ள கரும்பே, அடி பொம்மல உசுர வச்சன மயில கட்டான வெள்ள கரும்பே, அடி கூட்டத்துல நோட்டம் இருக்கு, பாட்டுக்குள்ள நாட்டம் இருக்கு, அடி கூட்டத்துல நோட்டம் இருக்கு, பாட்டுக்குள்ள நாட்டம் இருக்கு, அடி மூடி வச்ச கோட்டையில நான் இருக்க வேட்டையில வெற்றி என்ன தேடி வருமே. வச்ச குறி தப்பாதையா, என்ன விட்டு விட்டு போகாதையா, அட சொட்டிக்கிட்டு நிக்காதடி, ஏன் சொத்து வத்து நீதானடி.
காரியத்தில் கண்ண வைக்கணும். நீ நாடி வந்த புதையல காட்டுகிற சபையில கையோடு அள்ளி கொள்ளணும். யாஹு 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 யாஹு. ஆடுகிற போதும் பாடுகிற போதும் காரியத்தில் கண்ண வைக்கணும். நீ நாடி வந்த புதையல காட்டுகிற சபையில கையோடு அள்ளி கொள்ளணும். நான் தொட்டவன விட்டதும் இல்லை, நீ வச்ச பின்ன தப்பினதில்ல. நான் தொட்டவன விட்டதும் இல்லை, நீ வச்ச பின்ன தப்பினதில்ல. ஏன் ஜாதகத்தில் மேடிருக்கு ஜாக்கிரத வாடிருக்கு வீரனுக்கு பயமும் இல்லே. பிச்சகுரி தப்பாதடி, என்ன விட்டு விட்டு போகாதடி, அட சொக்கிக்கிட்டு நிக்காதடி, ஏன் சொத்து வத்து நீதானடி. உன் குலாம்னா சலாம் விட்டேன், கும்மாளம் போடாதையா. பிச்சகுரி தப்பாதடி, என்ன விட்டு விட்டு போகாதடி, அட சொக்கிக்கிட்டு நிக்காதடி, ஏன் சொத்து வத்து நீதானடி. யோ இத கவனியா, பந்த வேலையை விட்டு விட்டு வாயை திறந்து பாத்துக்கிட்டே இருக்க. இதெல்லாம் ஒரிஜினல் அபின். ரஹ்மான் கான், என்ன இன்ஸ்பெக்டர் மாமூல் வாங்குறதுக்கு வீட்டுக்கே வந்துட்டீங்க, இப்ப ஸ்டேஷன்ல வாங்குறது இல்லையா? இந்த இன்ஸ்பெக்டர் ரஹ்மான் லஞ்சம் வாங்க மாட்டான். நட ஸ்டேஷனுக்கு. இன்ஸ்பெக்டர் தம்பி, நான் அழகூர் அரசப்பனுடைய ஆளு. ஏதாவது பதவி வேணும்னா கேளு. எனக்கு எல்லாம் தெரியும். நடரா ஸ்டேஷனுக்கு. நடடா ஸ்டேஷனுக்கா? என்ன மரியாதை குறையுது? அப்படியே நாங்க வர்றதா இருந்தாலும் அலங்கார வளைவுகள் இல்லாம வர்றதே இல்ல. ஆஹா, காவல் நிலையங்கிற அலங்கார வளைவு இருக்கு, அது வழியா உள்ள போ. நடரா. வாங்கடா. கீழே போட. அம்மா ஏன் அழுகுற? ஜெயில அழக்கூட கூடாது ஐயா. ஏயா கோயில்ல சேலை திருடணும் எல்லாம் விட்டுட்டீங்க, நான் ஒரு கற்பூரம் தான் திருடினேன், என்ன கொண்டாந்து வச்சுக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கீங்களா? புறம்போக்கு சும்மா இருக்க மாட்டேன். ஆமா புறம்போக்கு, அது 99 வருஷத்துக்கு லீஸ் விட்டானுங்க, அவனை விட்டுட்டீங்க, என்ன கொண்டாந்து வச்சுக்கிட்டு பீஸ் பீஸா வாங்குறீங்களா? நீ ரொம்ப அதிகமா பேசுற. நான் அதிகமா பேசுறேனா? இத பாரு, என்ன ஜெயிலுக்குள்ள கொண்டாந்து போட்டதுனால உனக்கு பின்னால என்னென்ன விளைவுகள் ஏற்பட போகுதுன்னு உனக்கே தெரியாது. விளைவுகளை பத்தி நான் கவலைப்படல. பாக்கியரிசியை வாங்கிட்டு தான் அந்த காய்க்கு போட்டேன். இத பார், என் உயிர் பத்தி கவலைப்படல, என் வேலை போறத பத்தி படல. எனக்கு முக்கியம் கடமை கடமை கடமை. 3 எழுத்து இன்ஸ்பெக்டரா இருப்போம் போல. சுமாரா, இந்த கடத்தல் வேலையில யார் யாருக்கு பங்கு இருக்கு சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன் வந்து எனக்கு தெரியாது. தெரியாதா? நல்ல வேலை தப்பிச்சேன். விக்ரமாத்த உயிர் கிளியில இருந்த மாதிரி. இன்ஸ்பெக்டர் ரஹ்மான் ஸ்பீக்கிங். ஆமா, என்ன புரோக்கர் பூதலிங்கத்தை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிட்டியாமே? ஆமா சார், நான் சட்டப்படி எடுத்த ஆக்ஷனுக்கு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணியா? சாரி சார். ஹலோ, அந்த கார் இவ்வளவு ஸ்பீடா போகுது, ஷார்ட் கட்ல திருப்பு. சீக்கிரம். ஏமா இவ்வளவு ஸ்பீடா வரீங்களே, டிராபிக் ரூல்ஸ் தெரியுமா? சாரி சார், என் ஹஸ்பண்ட் 2-3 நாளா வீட்டுக்கே வரல. என்ன ஆனாலும் தெரியல. அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். நீங்களே வந்துட்டீங்க, கம்ப்ளைண்ட் எழுதிக்கிறீங்களா? நிறுத்துமா, உன் ஹஸ்பண்டுக்கு டியூட்டி முடிஞ்சிருக்காது, அதான் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாரு. டியூட்டி 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 வேணா ஒண்ணு வேணாம். பேசாம வீட்டோட இருந்துகிட்டு இருக்கிற பணத்தை வச்சுட்டு சாப்பிடலாம் சொன்ன கேக்குறாரு. அது என்னமோ
உங்க புருஷன் பொண்டாட்டி தகராறுலாம் வீட்டுல வச்சுங்க. சரிங்க சார். ஆமா, ஓவர் ஸ்பீடா காரை ஓட்டினதுக்கு சார்ஜ் பண்ணிருக்கேன். உன் பேர் என்ன? ஜமீலா. எழுதிக்கியா? யோ சீக்கிரம் எழுதி குடியா. இந்த ஃபைனை கட்டிருங்க. ஏன் சார், இதுக்கு ஒரு 300 ரூபாய் போடுவாங்களா? இருக்கும். கொஞ்சிருங்க. இந்தாங்க. என்ன லஞ்சமா? லஞ்சமா அப்படின்னா என்ன சார்? இங்க கொடுத்தா அதுக்கு பேர் லஞ்சம், கோர்ட்ல கட்டினா அதுக்கு பேர் அபராதம். கோர்ட்ல கொண்டு போய் கட்டுங்க. என்ன ரஹ்மான், புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ரோட்லயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், என் பொண்டாட்டியா இருந்தாலும் தப்பு செஞ்சா தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். இவர் 3 நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்து. இவரை தேடித்தானே நான் வந்தேன். அதுக்கு நான் ஃபைன் கட்டணுமா? டேய், சட்டத்துக்கு முன்னாடி எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான்டா. இந்த பார், நீயே ஜமீலாவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் ஃபைன் கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வா போ. சட்டத்தை நீ பெருசாதான் மதிக்கிற, நான் இல்லன்னு சொல்லல. கள்ளக்கடத்தல் கேஸ்ல புரோக்கர் பூதலிங்கத்தை நீ அரெஸ்ட் பண்ண, உனக்கு மேல இருக்கிற இன்னொரு அதிகாரி அவனை விடுதலை பண்ணிட்டான். இப்ப என்ன பண்ண போற? பூதலிங்கத்தை விடுதலை பண்ணிட்டாங்களா? விடுதலை பண்ண சொன்னேன், அது மேலிடத்து உத்தரவு. சார், அந்த கடத்தல் கும்பல கையும் மையுமா நானே பிடிச்சேன். யார் அரெஸ்ட் பண்றதுன்னு ஒரு வரமுறை வேண்டாமா? ஏதோ ஏன்னு கேட்க யாரும் இல்லாத ஏழைப்பாளையங்களை அரெஸ்ட் பண்ணா பரவாயில்ல. சட்டத்துக்கு விரோதமா நடக்கிற சமூக விரோதிங்க மந்திரியா இருந்தா கூட தண்டிக்கப்படணுங்கிறதா என் லட்சியம். லட்சியமாவது மண்ணாவது சந்தர்ப்பவாதம் தாயா இப்ப சரியான பாலிசி. பச்சோந்திங்க பல கலர் மாறலாம், ஆனா மனுஷன் பல கலர் மாறுறதுதான் பச்சோந்திக்கு பாதுகாப்பு. அத முதல்ல புரிஞ்சுக்க மேன். எப்படியும் வாழ்ந்தா போதுங்கிறத என்னால ஒத்துக்க முடியாது. ஒத்துக்க முடியலன்னா உன் உத்தியோகத்துக்கே ஆபத்து வரும். பேயாட்சி செய்தால் பிணந்துன்னு சாத்திரங்கள்னு பாரதியார் இவங்களுக்காக தான் பாடி வச்சாரு போல இருக்கு. சார், என் உயிரே போனாலும் சரி, நான் கவலைப்படல. மனுஷனுக்கு மானம் தான் சார் முக்கியம். மானம் போனாலும் வாழலாம், உயிர் போனா? உயிருக்கு பயந்தவங்க இந்த வேலைக்கு வந்திருக்க கூடாது. எது எப்படியோ திரும்பவும் நான் அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன். நீங்க எனக்கு உதவி பண்ணணும். உனக்கு உதவி செஞ்சா என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவாங்க ஐயா. அப்புறம் என் பொண்டாட்டி பிள்ளைங்க கதி. பாசம் வளருக்கு முன்னாடி கடமை கரைஞ்சு காணாம போகுதோ? இந்த கவர்மெண்ட்ல நீ நல்ல பேர் வாங்க போறது இல்ல சார். வளைஞ்சு நெளிஞ்சு குனிஞ்சு கால்ல விழுகிறவனுக்கு தான் அந்த கவர்மெண்ட்ல நல்ல பேர்னா அது எனக்கு வேண்டாம் சார். மாப்பிள்ள ஷெரீப், ரெட்டு போட்டாச்சு. இப்ப ஃபாலோ போட போறேன். நம்ம கட்சி தான் ஜெயிக்க போகுது. அதான் நடக்காது, பாக்கலாம். போட்டன ஒண்ணு பார். எப்படி? ஆமா, ஜெயிச்சிட்டீங்க. பந்தய பணத்தை கொடுக்காம எங்க போறீங்க? உட்காருங்க. பந்தயம் கட்டி ஆடணும், அதான் விளையாட்டுத்தனமா. ஐம் சாரி. ஏ வேலு, சும்மாறா. ஏன் வளர்ற? நீ படிச்சிருக்கே என்னமோ எனக்கு தெரியாது. நான் முஸ்லீமா இருந்தாலும் பாரத கதையில ஒரு அருமையான கட்டத்தை மெய்மறந்து படிச்சு பார்த்து ரசிச்சிருக்கேன். அது என்ன தெரியுமா? துரியோதன மாளிகையில இல்லாத நேரத்துல துரியோதனன் மனைவியும் கர்ணனும் சொக்கட்டா விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. அப்ப துரியோதன வரத பார்த்துட்டு அவன் மனைவி மரியாதைக்காக எழுந்திருச்சிருக்கா. தோத்து போறதுக்கு பயந்து எழுந்திருச்சதா நினைச்ச கர்ணன் அவ கழுத்துல இருக்க முத்து மாலையை பிடிச்சு இழுத்திருக்கான். அது அருந்து கீழே முத்துக்கெல்லாம் கொட்டி போச்சு. கர்ணனுக்கு ஒண்ணுமே புரியல. தண்ணியை அறியாம தவறு நடந்து போச்சுன்னு துடிச்சிருக்கான். உடனே துரியோதனன் கேட்டானா, கீழே கொட்டி கிடக்கிற முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோன்னு. அவ்வளவு தூய்மையான நட்புடா அவங்க நட்பு. அதே மாதிரி தான்டா நம்ம நட்பும். புரிஞ்சதா? ரகுமான், நீ சாதாரண மனுஷன் இல்லடா. சின்ன வயசுல இருந்து நானும் வேலுவும் இனம் புரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் இந்த தோழமை நிலைச்சிருக்கணும். அதான் என் ஆசை. ஏமா, சாப்பாடு ரெடியா? நான் புறப்படணும். எங்கடா போற? நான் எழுதின சமுதாய சந்தையில என்ற புஸ்தகத்துக்கு தடை போட்டிருக்காங்க. அதை எதிர்த்து போராட போறேன். இந்த போராட்டத்துக்கு போனா நான் பேசவே மாட்டேன். பேச மாட்டேன் படா. உன்னை எப்படி பேசுவீங்க எனக்கு தெரியும்பா. எப்படி பேச வச்சு பாத்தியா? சரி சரி, இந்த போராட்டம் புரட்சின்னு மாட்டிக்காம சீக்கிரமா வந்து சேரு. ஏய், போலீஸ் மேனாச்சே நீ. அண்ணா, போயிட்டு வரும்போது என் காலுக்கு தண்டை வாங்கிட்டு வரீங்களா? ஏமா வேணி, என்கிட்ட கேட்டிருந்தா நான் வாங்கி தர மாட்டேனா? ஆமா, உன் சம்பாத்தியத்தில் நாங்க உட்காந்து சாப்பிடுறோமே, அது போதாதா? உன் வீட்டுல வாடாதரம் உட்காந்து இருக்கமே, அது போதாதா? ஏன் இப்படி 2 பேரும் பிரிச்சு பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? பிரிய மாட்டோம், பிரிய மாட்டோம், பிரிய மாட்டோம். யோ பூதம், டைம் ஆச்சு, ஃபைல புரட்டு. நான் உங்க ஃபைல புரட்டுவா? எந்த ஃபைல? வேளாண்மை துறையா? எது புரியுதா? ஓ, இந்தாங்க. என்னையா ஒண்ணுமே காணோம்? ஓ,
பின்னால இருக்கு. இது மதுரை மாவட்டம், இது திருச்சி மாவட்டம், இது செங்கை மாவட்டம். இந்த மாவட்டத்துக்கு இன்னும் பேர் வைக்கல, இனிமே தான் வைக்கணும். ஹலோ 106 ஓவர். அரசப்பன் கார் ஆக்சிடென்ட் சார். என்னது அரசப்பன் கார் ஆக்சிடென்டா? அரசப்பனுக்கு என்னாச்சு? ஓவர் ஓவர். அரசப்பனுக்கு ஒண்ணு இல்ல சார், நல்லா இருக்காரு. அவர் காரும் போதே ஒரு பையன் செத்துட்டான். ஓவர் ஓவர். நான் போய் வந்துடுறேன். ஓவர். டிரைவர் சீக்கிரம் எடு. இறங்கடா நாய். என்ன டிரைவர் தள்ளுற? நீங்களே கேளுங்க. ராஸ்கல். என்னப்பா, என்ன விஷயம்? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு பையனை கொன்னுட்டு காரை நிறுத்தாம வந்தது பெரிய தப்பு சார். அதுக்காக உங்க டிரைவர் அரெஸ்ட் பண்ண போறேன். டேய், யார்கிட்ட உன் அதிகாரத்தை காட்டுற? நான் யார் தெரியுமில்ல? டியூட்டி எப்படி செய்யறதுன்னு அதிகாரிங்க ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வேலைக்கு வராங்க. ஆனா உங்களுக்கு அந்த ட்ரைனிங் எல்லாம் கிடையாது சார். டேய், உன்னை சஸ்பெண்ட் பண்ண சொல்றேன். இஸ் ஆல்சோ கரெக்ட். ஏய், சஸ்பெண்ட் பண்ணா இந்த காக்கி சட்டியும் தொப்பியும் தான் போகும். என் கடமை உணர்வு என்னை விட்டு போகாது. அப்படியா? என்ன சார் இது? என் டிரைவரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்ப நான் எப்படி போறது? போலீஸ் ஜீப்ல போங்க. போலீஸ் ஜீப்லயா? நானா? என்னங்க ரொம்ப சீப்பா இருக்கு. விட்டா சைக்கிள் ரிக்ஷாவில போக சொல்லுவாங்க போல இருக்கு. ரஹ்மான் கான், இந்த பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசுற. என்ன உன்னால என்னையா செய்ய முடிஞ்சது? என்ன லாக்கப்ல வச்சியே நான் எப்படி வெளிய வந்தேன் பாத்தியா? நாங்க எதுல வேணாலும் போவோம். அத கேட்க நீ யாரியா? சும்மா கிடைக்க ஹெலிகாப்டர், அத கொண்டா, அதுல கூட போவோம். சுமாரியா, இப்ப என் டியூட்டியை செஞ்சாகணும் சார். காரும் டிரைவரும் போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கணும். இஷ்டம் இருந்தா ஜீப்ல போங்க, இல்லன்னா உங்க பிரியம். சரி வாங்க, பொடி நடையா போவோம். வேண்டாங்கிறீங்களா? அது சரி. ஐயோ விடுங்க, அங்க பாருங்க. சரி மை டியர் சன், என்ன படிக்கிற? திருக்குறள். டேய், திருக்குறள் இங்க உட்கார்ந்து படிக்க கூடாதுடா. வெளியில வேணியக்கா அழகா உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கு, அங்க போய் படி. ஆமா, பால் சாப்பிட்டியா? ஓ, பால் சாப்பிட்டனே. அறத்துப்பால் பொருட்பால் ரெண்டையும் திருக்குறளையே சாப்பிட்டனே. வரட்டுமா? பாத்தே அவன் குடும்பத்தனத்தை. அறத்துப்பால் பொருட்பால் ரெண்டையும் அவன் சாப்பிட்டானா? அப்படின்னா இன்பத்து பால புரியல, நம்மள சாப்பிட சொல்றோம். யார் நீங்க? ஹலோ, இன்ஸ்பெக்டர் இருக்காரா? அவர் மிஸ்டர் அரசப்பன் வீட்டுக்கு போயிருக்காரு. தேங்க்யூ. ஹலோ, அங்க இன்ஸ்பெக்டர் இருந்தாருன்னா கொஞ்சம் அவசரமா பேசணும். ஹலோ, யாரு? வேலு தம்பியா? என்ன விஷயம்? பெரிய கலாட்டா சார். 10-15 ரவுடிஸ் பூந்து சார், அவன் உயிருக்கே ஆபத்து சார். ப்ளீஸ் உடனே போலீஸ் அனுப்புங்க. இன்ஸ்பெக்டர் ரகுமானுக்கு ஆபத்தா? இப்ப என்ன பண்ணணுங்கிற? என்னது, இன்ஸ்பெக்டர் வரணுமா? அதெல்லாம் இங்க வர முடியாது. இங்க முக்கியமான வேலையில இருக்காரு. சொல்றாருல, போன வைடா. ஹலோ ஹலோ,
அம்மா என்னமா இதெல்லாம்? அரசப்பனோட ஆளுங்க நம்ம குடும்பத்தை அழிச்சிட்டாங்கண்ணா. எல்லாருக்கும் போன் பண்ணி பார்த்தேன்டா. ஒரு பையன் உதவிக்கு வரலடா. ஒருத்த உதவிக்கு வரலடா. உன்னை பத்தி நான் எப்படி எல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். எல்லாரும் என்ன அனாதைய விட்டுட்டு போயிட்டீங்களேடா. என்ன அனாதைய விட்டுட்டு போயிட்டீங்களேடா. இந்த நிலைக்கு ஆளாக்குறது யாருடா? உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்குறது யாருடா? சொல்லுடா. இங்க வந்தீங்க. இறந்து போன ஒரு அதிகாரிக்கு மரியாதை செலுத்த வேண்டியது எங்களோட கடமை. கடமை 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 கடமையை ஒழுங்கா செஞ்சதுக்காக ஒரு அதிகாரியின் குடும்பத்துக்கு மரண தண்டனை வீசிட்டீங்களா பாவிகளா? மலை போல இருந்தவனை அநியாயமா சாச்சிட்டீங்களேடா. 2 மலர்களை ரத்த வெள்ளத்துல மிதக்க விட்டுட்டீங்களேடா. ஒரு பிஞ்சு கூட விட்டு வைக்கலையடா. ஊரை ஏமாத்துறதுக்காக மலர் வளையம் மலர் வளையம் மலர் வளையம். இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. என்னையா எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க இன்ஸ்பெக்டர்? இந்த குடும்பத்தையே நீதான் கொலை பண்ணிருக்க. இப்போது புரிஞ்சுக்கிட்டியா? இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் என்ன காட்டி கொடுக்கணும்னு நீ நினைச்ச, தாராளமா காட்டி கொடு. எனக்கு அதை பத்தி வருத்தம் இல்ல. நான் வரேன். போயிட்டு போலீஸ் படையோட திரும்பி வா. அப்படி வந்தீன்னா உனக்கு பரிசும் கிடைக்கும், பதவி உயர்வும் கிடைக்கும். என் கடமையை செய்ய நான் தயங்க மாட்டேன். வேலுத்தம்பிண்ண, வெளியில வாங்க. ஏமா ஒளிஞ்சிருக்கிறது நான் எப்படிமா கண்டுபிடிச்ச? உங்க கால இருக்கிற ஒத்த தண்டிய வச்சுட்டா. ஆமா, இங்கேயும் ஒளிஞ்சிருக்கீங்க. போலீஸ் என்ன எப்படியாவது பிடிக்கணும்னு பல வேஷங்களை சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் உங்களை பிடிக்க இந்த போலீஸால மட்டும் இல்ல, எந்த போலீஸால முடியாது. ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே, நீங்க படிக்க வச்சீங்களே முகில, அவங்க இப்போ நம்ம வீட்டுல தான் இருக்காங்க. முகிலனா? ஆமா, உங்க பேரத்தான் கையில பச்சை குத்திருக்காங்க. பச்சை குத்தனவன் நிச்சயமா ஏழா இருக்க மாட்டான். அண்ணே பயப்படாதம்மா, இதுல ஏதோ சூது இருக்கு. நீ வீட்டுக்கு போ, நான் பின்னாடியே வரேன். இப்படியே வா. வேற வேஷத்துல. சரிண்ணே. முகிலன் வேலுத்தம்பி பேரை சொல்லி வீட்டுக்குள்ள இடம் பிடிச்சாச்சு. இனி அவன் மனசுக்குள்ளே இடம் பிடிக்கணும். வீட்டுல யாரும் இல்ல, விரல் சுத்திட்டு போய் சொல்லி இன்னைக்கு எப்படியாவது மேகலா கையால ஊட்டி விட சொல்லி சாப்பிட வேண்டியதான். என்னங்க ஊடி கொடைக்கனால பேசிட்டு இருக்கீங்க? என்னங்க இது எலுமிச்சை பழத்தை விரல போட்டு சுத்தி இருக்கீங்களே? ஒரு பக்கம் விரல் சுத்தினால உயிர் போகுது, ஒரு பக்கம் பசினால உயிர் போகுது. அம்மா பசிக்குதா? கொஞ்சம் இருங்க, பலகாரம் கொண்டு வரேன். பாவம், இந்த நாட்டுல பொம்பளைங்களை எவ்வளவு ஈஸியா ஏமாத்த முடியுது. இடது கையில இருந்த பச்சை வலது கைக்கு மாறிடுச்சா? சரியான பச்சை. சாப்பிடுங்க. என்னங்க? ஐயோ, கை கட்டது வாய் கட்டலையே, சாப்பிட கூட முடியலையே. ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? இப்படிதான் சின்ன வயசுல விரல் சுத்தி வந்தது. வேலு தம்பி இல்ல, வேலு தம்பி அவர் தான் எனக்கு ஊட்டி விட்டாரு. வேலு தம்பியா? ஆமா. இப்ப யார் எனக்கு ஊட்டி விடுறது? அப்ப நானே என் கையால உங்களுக்கு ஊட்டி விடவா? நீயா? ரொம்ப தான் ஆசைப்படுற. சரி, ஊட்டி விடு. ஐயோ, வயிற்று வலி தாங்கலையே. என்னம்மா மேகலா? வாங்க வைத்தியரையா. வைத்தியரா? ஆமா, நீங்க வாத்தியாரையா, அவங்க வைத்தியரையா. என்ன தம்பி,
கோபுரத்துல கலசத்தை வச்ச மாதிரி விரல்ல எலுமிச்சம்பழத்தை வச்சிருக்கீங்க. விரல் சுத்தி. யார சுத்தி? விரல் சுத்தி. ஆமாண்ணே, எழுத முடியல, எந்திரிக்க முடியல, பலகாரம் சாப்பிட முடியல, பல்லு விளக்க முடியல. அதுக்குதான் நான் வந்திருக்கேன். பல்லு விளக்க விடவா? கொண்டு வாங்க கைய. தமாஷா பேசுறீங்க. ஏன் தம்பி, உங்க பேர் என்ன? முகிலன். முகிலனா? அப்புறம் வேலுத்தம்பின்னு பச்சை குத்தி இருக்கீங்க. வேலுத்தம்பி தூக்கி வளர்த்தவர. வேலுத்தம்பி உங்களை தூக்கி வளர்த்தவர? ஆமா, எனக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு, நான் போறேன். அட உட்காருங்க தம்பி, விரல் சுத்தி போக வேணாமா? அம்மா, உள்ள போய் ஒரு கரண்டியில கொதிக்க எண்ணெய் எடுத்துட்டு வா. கொதிக்கிற எண்ணெய் தானே? நில்லுமா, கொதிக்கிற எண்ணெயா? எதுக்குங்க? அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு இந்த விரல கொதிக்கிற எண்ணெயில விட்டா விரல் சுத்தி பறந்து போயிடும். என்னது? கொதிக்கிற எண்ணெயில விரல விடணுமா? வேணாங்க, நான் ஸ்கூலுக்கு போறேன். அட இருங்க, வேற ஒரு சுகமான வைத்தியம் சொல்லட்டுமா? ஏமா, ஒரு பக்கெட்ல தண்ணி கொண்டா. தண்ணியா எதுக்கு? அட சொல்றேன், நீ போய் கொண்டாமா. பதஷ்டப்படலாமா? வேலுத்தம்பி தூக்கி வளர்த்த புள்ள இல்லையா? ஆமா. இப்படி வைமா. இந்தாங்க தம்பி, இந்த பழத்தை எடுத்துட்டு இந்த கையை தண்ணியில 3 தடவை முக்குங்க. எதுக்குங்க? முக்கியா. இப்ப பாருங்க எப்படி நம்ம வைத்தியம். ஆச்சரியமா இருக்க. விரல் சுத்தி போயிருச்சே. விரல் சுத்தி மட்டும் போல வேலுத்தம்பியும் சேர்ந்து போயிடுச்சு. ஏய், ஏந்திர ஏந்திர. வேலுத்தம்பி உன்னை எடுத்து வளர்த்தாரா? சொல்லு. இல்ல. வேலுத்தம்பியாவது நீ பாத்திருக்கியா? இல்ல. பின்னையா அப்படி போய் சொன்ன? இந்த ஊர்ல தங்கறதுக்கு வீடு வேணும், மேகலா மனசுல இடம் பிடிக்கணும். அதுக்கு வேலுத்தம்பி பேர சொன்னாதான் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் இப்படி. எனக்கு வேலுத்தம்பி இவகதான். இவரா? அம்மா, அம்மா எங்க? சந்தைக்கு போயிருக்காக. ஒண்ணும் கவலைப்படாத, அம்மா கிட்ட நானே சொல்லி. கட்டழகுமானே நான் கட்டிக்கிடவா கட்டிக்கிடவா சந்தனத்து பூவே நான் தொட்டுக்கிடவா கொஞ்சம் தொட்டுக்கிடவா. வருவே நான் வருவே அட உனக்கு என்ன கோளாறு. அடி கட்டழகுமானே நான் கட்டிக்கிடவா கட்டிக்கிடவா சந்தனத்து பூவே நான் தொட்டுக்கிடவா கொஞ்சம் தொட்டுக்கிடவா. அடி நந்தவன தென்றலுக்கு சொல்லிவிட்டு வந்திருக்க சந்திரான ராத்திருக்கு முந்திவிட சொல்லிருக்க. அடி நந்தவன தென்றலுக்கு சொல்லிவிட்டு வந்திருக்க சந்திரான ராத்திருக்கு முந்திவிட சொல்லிருக்க. கண்ணு பிடிக்கும் விட்டு போனா அது மொத்தமாகும் இன்ப மயக்கத்தில் நெருக்கத்தில் அடிக்கடி ரசிக்கணும் கட்டழகுமானே நான் கட்டிக்கிடவா கட்டிக்கிடவா சந்தனத்து பூவே நான் தொட்டுக்கிடவா கொஞ்சம் தொட்டுக்கிடவா. மொம்மகத்தை பார்க்கல என்ன சோறு தண்ணி சேவல்ல மொம்மகத்தை பார்க்கல என்ன சோறு தண்ணி சேவல்ல. ஐயா தாடி மோ அழகு காத்தாட கூடாது.
அட மொத்தத்தில மச்சானுக்கு சொத்த தங்க சொந்தம் கட்டழகுமான நீ கட்டிக்கிடவா நீ கட்டிக்கிடவா சந்தனத்து பூவா கொஞ்சம் தொட்டுக்கிடவா நீ தொட்டுக்கிடவா வேணாம் இப்போ வேணாம் அடி நமக்குள்ள தகராறு வருவேன் நான் வருவேன் எட எனக்கு என்ன கோளாறு அடி கட்டழகுமான நான் கட்டிக்கிடவா கட்டிக்கிடவா சந்தனத்து பூவா கொஞ்சம் தொட்டுக்கிடவா நீ தொட்டுக்கிடவா சார், மிஸ் மலர்வழி உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வர சொல்லு வர சொல்லு. சார், போன காரியம் என்னாச்சு? சக்சஸ் தானே? என்ன ஆச்சு? வேலு தம்பி இருக்க இடம் தெரிஞ்சுதா? இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்ல சார். வேலு தம்பிங்க எல்லாம் ஏன் உருவாகுறாங்க அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். ஆஹா. நான் வேலு தம்பியை மீட் பண்ணேன் சார். அவர் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். அவனுக்கு அந்த மரியாதை வேண்டி கிடக்கு. ஆமா சார், அவர் மரியாதைக்குரிய மனிதர் தான். அவரோட கதையை கேட்டதுக்கு அப்புறம் மலர்விழி சொல்றேன் சார். மிதிக்க புழுவும் புலியாகும்னு சொல்லுவாங்க. அப்படி உருவான ஒரு புலிதான் இந்த வேலு தம்பி. புலி இருக்கட்டுமா புலி? இப்ப அது எந்த குகையில இருக்கு அதை சொல்லு. காட்டி கொடுக்க விரும்பல. கடமை தவற, நியாயம் தவறல. கடைசியா கேக்குறேன். ஒரே பதில் தான், காட்டி கொடுக்க முடியாது. காரணம்? மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்கல. மனசாட்சி இருக்கட்டுமா, செய்ய வேண்டிய கடமை பெருசு. மன்னிக்கணும் சார். ஐம் சாரி, எனக்கு வேற வழி இல்லை. ஒரு போலீஸ் ஆபீசர் குற்றவாளியோட போய் சேர்ந்துட்டாக்க என்னால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஐ மஸ்ட் டேக் சம் ஆக்ஷன். யூ ஆர் கோயிங் டு பி அரஸ்டட். ஐம் சாரி, ஐம் சாரி. எஸ் சார். இவங்களை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஆஜர்படுத்தி அப்புறமா போலீஸ் கஸ்டடியில வைங்க. விசாரிக்கிறபடி விசாரிச்சீங்கன்னா எல்லா உண்மையும் வெளிவந்துடும். ஓகே சார். புலன் விசாரணைங்கிற பேர்ல போலீஸ் கஸ்டடியில சித்திரவதை பண்ண போறீங்க. எல்லாத்தையும் ஏற்கனவே எதிர்பார்த்ததா இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் சார். வரேன். கல்யாண பொண்ணையே உம்முன்னு இருக்கா. அவங்க அண்ணன் வேலு தம்பி இன்னும் கல்யாணத்துக்கு வரல, அதனாலதான். அப்படியா? கவலைப்படாதம்மா, நிச்சயமா உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வருவான். என்னங்க, மேகலா கல்யாணத்துக்கு நானும் வரேங்க. ஆஹா, என்ன பிடிக்கிறதுக்காக போலீஸ் பெரிய வலையா வச்சிருக்காங்க. அதுல இந்த சொரா மீன் தப்பிக்கிறதே பெரிய விஷயம். நீ வர வேணாம். சுறா மீனை பிடிக்கிறதுக்காக போட்ட வலையில எப்படிங்க கெண்ட மீன் சிக்கும்? சிக்காதுங்க. சொரா மீனுக்கு வலையும் இந்த கெண்ட மீனுக்கு தூண்டிலும் கொண்டு வந்திருந்தா மறுபடியும் நீ போலீஸ்ல மாட்டிக்குவ. நீ வர வேணாம். இந்த கெண்ட மீன் தான் ஏற்கனவே மாட்டிக்கிட்டு தவிக்குதே. என்ன சொல்ற? புரியலையே. நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்தேன், நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்க அது சொன்ன. அண்ணா, கல்யாணத்துக்கு போகணும், நேரமாச்சு, புறப்படுங்க. உன்னோட பேசிக்கிட்டு இருந்தா கல்யாணத்துக்கு போக முடியாது. மேகலா கோச்சுக்குவா. நான் வரேன். நீ இங்கே இரு. சரி. சரியான சுடுமுச்சி. ஓம் அக்னியே ஸ்வாஹா அக்னிம் தமே மாம் பிரம்மணே ஸ்வாஹா பிரம்மம் தமே மாம் உபக்னியே ஸ்வாஹா உபம் தமே மாம் தன்னா பிரதே ஸ்வாஹா தன்னோ மே மாம். ஓம்
மாஸ்டர்ல இருக்காங்கல்ல எப்படியா இருந்தாலும் நம்ம ஆளு வளைச்சு பிடிச்சிருவாங்க. तन्नो भवति तन्नित्यस्य प्रयता द्रोढं भवतो गृहाभिष्टस्य यज्ञं च मे प्रबोधता सर्वदेवाय प्रबोध मे नमञ्चयामि नमश्च प्रयोणां भृगुति अध्यं च मे अध्यं च तो गतिमलं माङ्गल्यं तन्तुनानेन मम जीवन हेतूनां कण्ठे वक्ष्यामि शुभहे सञ्जीवन सरदां शतां माङ्गल्यधारण शुभमस्तु शुभन्तु. எல்லாம் மங்களகரமா முடிஞ்சது. இன்னைக்கு நாளும் ரொம்ப நன்னா இருக்கு. மாப்பிள்ளை பையன் பொண்ணா ஊருக்கு கூப்பிட்டு போலாம். என்னையா சொல்றீர்? நான் நினைச்சுட்டே இருந்தேன், பெரியவா சொல்லிட்டேன். யோ எல்லாத்தையும் எடுத்து கட்டும். இந்த பாருங்க, எல்லாருடைய பார்வையிலிருந்து எல்லாம் தப்பிச்சிடலாம், ஆனா என்னோட பார்வையிலிருந்து எதுவுமே தப்பிக்க முடியாதுல்ல. ஐயோ கண்ணுல ஜலம் விடலாமோ? யார் அதுக்கு போற? ஆம்பளை அதுக்கு போற? சந்தோஷமா போமா. இப்ப இந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்கற, அடுத்த வருஷம் நோக்கு ஒரு குழந்தை நாங்களாம் முத்தம் கொடுக்கணும். சீக்கிரம் புறப்படுங்க. அண்ணா கல்யாணத்துக்கு நல்ல பந்தோபஸ்து கொடுத்து எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. பிச்சுமணி சொல்லுங்க. புறப்படலாமா? புறப்படலாம். கல்யாணத்துக்கு வந்த போலீஸ்காரங்க நம்மள பிடிக்கிறேன்னு சாப்பாடு ஒரு புடி பிடிச்சிட்டாங்க. நமக்கே சாப்பாடு இல்லையே. சரியான சாப்பாடுறாமங்கப்பா. இந்த பெனாத்திரே வேஷப்புறத்தை ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா கூட நடிச்சேன். ஆனா கால்ல இருக்கிற தண்டைய மறந்துட்டியே. அது உன்னை காட்டி கொடுத்துருச்சு மேன். எல்லா போலீஸுமே முட்டாளுங்க இல்லப்பா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் கெட்டிக்காரங்க இருக்கிறாங்க மேன். பேப்பரை திறந்தா தான் உங்க டிபார்ட்மெண்டோட பெருமை டெய்லி வருது. அதை நீங்க வேற தனியா சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும். உன்னை அதிகமா பேச விட்டதே தப்பு மேன். நடடா. அவன் எங்க போயிருந்தாலும் சரி போய் கண்டுபிடிக்க போங்க. சரதையா என் ட்ரெஸ்ஸுங்க இந்தாங்க, இந்த மூட்டைங்க. சரி நீ இந்த வழியா தப்பிச்சு போ. நீங்க போடா. என்ன பத்தி நீ கவலைப்படாத. போ. போலீஸ் புலின்னு பேர் எடுத்தவன்னா எங்கிட்டு இருந்து அவன் தப்பிக்க முடியுமா? பாத்துறேன். விடுங்க. மேலா எப்படியோ நம்ம கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. ஆமாங்க, எங்க அண்ணன் சொன்ன மாதிரியே கல்யாணத்துக்கு வந்துட்டார்ல. எத்தனை போலீஸ் வந்தது? எல்லார் கையிலயும் மண்ணை தூவிட்டாரே. வேலு தம்பி தான். ஆமா, என்ன இருந்தாலும் எங்க அண்ணன் இல்லையா? வேலு தம்பி. அண்ணே. ஆமா நீங்க இங்க? இதான் என் வீட்டுக்காரர் பிறந்த வீடு. ஓ, என்ன மன்னிச்சிருங்க. நான் வரேன். நில்லுங்க. நாங்க இப்ப உங்களை போக விட மாட்டோம்.
ஏன்னா வெளியில போலீஸ் நிக்குது. போக விட்டா அவங்கள விட நாங்க குடும்பக்காரங்களாயிடுவோம். அண்ணே சொல்றத கேளுங்க. எங்க உயிர் போனாலும் கவலைப்பட மாட்டோம். எப்படியாச்சும் உங்களை காப்பாத்தியே தீர்வோம். உண்மைதாண்டா? யார் யாது ராத்திரி நேரத்துல உத்தர வாங்குறது? வேலு தம்பி புரோகிதர் வேஷத்துல இங்க வந்தானா? வேலு தம்பியா? இங்க வரலங்க. வரலையா? நாங்க உன் வீட்டை சோதனை போடணும். ஐயோ என்னங்க உங்களோட கூத்தா போச்சு. இன்னைக்கு எங்க பிறந்தருக்கு ஃபர்ஸ்ட் நைட் உள்ள நடக்குது. நீ போய் சொல்ற. நீ சொல்றத நாங்க நம்ப முடியாது. நாங்க இந்த வீட்டை சோதனை பண்ணி ஆகணும். என்னங்க நீங்க முதலிரவு கூட உங்க ஆட்சியில முழுசா நடத்த விட மாட்டேன்றீங்க. வாய் மூடுற. 403 304 ஜன்னலை திறந்து உள்ள பாருங்க. எஸ் சார். ஒரு ஆம்பளைக்கு பொம்பளைக்கு முதலிரவு நடக்குது சார். நல்லா பாரியா. அந்த ஆம்பளை கால்ல ஒரு தண்டை மாட்டிருக்கானா? என்ன சார்? அந்த ஆம்பளை கால்ல தண்டை மாட்டிருக்கானா பாரியா? இல்ல சார். இல்லையா? சரி வாங்க. பாத்தீங்களா? என்ன நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே. வேலு தம்பி இங்க வந்தான்னா அவனை யாரும் காப்பாத்திரலாம் நினைச்சிடாதீங்க. நினைச்சீங்க தொலைச்சிருவேன். என்ன யாரும் ஏமாத்த முடியாது. உங்களை ஏமாத்த முடியுங்களா? நீங்க எப்படி எல்லாம் சோதனை போட்டீங்க? நீங்க சோதனை புலி. என்னங்க இது வேஷம்? போலீஸ ஏமாத்த இந்த வேஷம் போட்டேன். எப்படி பாத்தீங்களா அண்ணே? உங்க பேரை கையில எழுதி என்ன ஏமாத்துற மாதிரி போலீஸ் முந்தில கரிய பூசி ஏமாத்திருக்காரு வேஷம் போட்டு. என்னங்க இது? யாருமே செய்ய முடியாத தியாகத்தை நான் மறக்க மாட்டேன். அண்ணா நீங்க நல்லா இருங்க. யோ பூதம், நான் கஷ்டப்பட்டு கை நீட்டி வாங்கின லஞ்ச பணத்தெல்லாம் உங்ககிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன். தெரியுங்க. நீங்க லஞ்சம் வாங்கி வாங்கி உங்க கை ரேகையே அழிஞ்சு போச்சே. எல்லாம் கரெக்டா இருக்கா? அப்பப்ப செக்அப் பண்ணிக்கோ. எது புரியுதா? புரியுதுங்க. கரன்சி நோட்டு ஒரு பக்கம், தங்கம் ஒரு பக்கம், வைரம் ஒரு பக்கம், ரகவாரியா தனித்தனியா கச்சிதமா பிரிச்சு வச்சிருக்கேன். வெரி குட், வெரி குட். ஐயா ஒரு முக்கியமான விஷயம். என்ன வாரியம்? மிஸ்டர் பிராங்க்லினும் மிஸ்ஸஸ் பிராங்க்லினும் நம்ம டாக்டர் சின்னசாமியோட வந்து ஹோட்டல்ல தங்கி இருக்காங்க. வந்துட்டாங்களா? ஆமாங்க. 5 சிலைகளையும் நாளைக்கு அனுப்புறதுக்கு அவங்களே ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஓ, எல்லா சிலைகளும் வெளிநாட்டுக்கு போகுது. ஆமா, நீங்களே வெளிநாடு சுத்திட்டே இருந்தா எப்படி? சாமிகளும் வெளிநாடு சுத்த வேண்டாம். நான் போய் சிலையை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். குட் குட். யோ பூதம், வர 45 லட்சத்துல 5 லட்சத்தை நீங்க 2 பேரும் பங்கு போட்டுங்க. மீதி 40 லட்சத்தை அங்கங்க. எது புரியுதா? புரியுது புரியுது. துப்பாக்கி உன் கையில, தோட்டா என் கையில. ஆமா, இந்த நேரத்துல இந்த வேஷத்துல எங்க போயிட்டு வர? மாறு வேஷத்துல போய் பயங்கரமான ஒரு தேச துரோக கடத்தல் பத்தி துப்பு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். பயங்கரமான தேச துரோகமா? அப்ப அயோக்கிய அரசப்பனுக்கு பங்கு இருக்குமே? கரெக்ட். அரசப்பனும் அவனோட கையாள் புரோக்கர் பூதலிங்கமும் 2 பேரும் அமெரிக்காவோ லண்டனோ தெரியல, 2 பேர் சிலை கடத்திட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. இன்னைக்கு நைட்டே எல்லா சிலையும் கை மாறுது. அது பத்தின எல்லா க்ளூவும் நான் குறிச்சிட்டு வந்திருக்கேன். எங்க குடு பார்க்கலாம். அவசரத்துல பேப்பர் ஒண்ணும் கிடைக்கல, அதான் கையிலேயே எழுதிட்டு வந்திருக்கேன். வெரி குட். ரூட்டை எல்லாம் மேப்ல போட்ட மாதிரி கரெக்டா குறிச்சிட்டு வந்திருக்க. என்ன இருந்தாலும் சிஐடி ஆபீசர் இல்லையா? ஆமா, ஏன் உன் கை இப்படி நடுங்குது? இல்லையே, அது வந்து ரகசியமான இடத்துக்கு போறீங்களே, ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு. ஆபத்தா? ஆபத்திலேயே எதிர்நீச்சல் போட்ட பரம்பரைனா இதுக்கெல்லாம் பயந்த முடியுமா? அவங்க எப்படி சிலை கடத்துறாங்க நான் பாக்குறேன். வாங்க. வெள்ளையனே வெளியேறுன்னு சொன்னோம்.
இப்ப நாங்களே உங்களை வரவேற்கிறோம். நீங்க இல்லைன்னா இந்த சிலை வாங்குறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. இத உங்க நாட்டுல போய் தான் பின்னுவீங்களா? ஆஃப் கோர்ஸ். எங்க அப்பா பாத்தீங்களா? வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. எஸ் கம். ஓ ஃபேண்டாஸ்டிக், மார்வெலஸ். ஏங்க நடராஜர் சிலைக்கு ஒரு கால் தான், ஒரு கால் மேல இருக்குல்ல, அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது கடத்தி கொண்டு வந்தது. ஆமா, இதெல்லாம் எங்க இருந்து கொண்டாந்தீங்க? இது திருச்சி மாவட்டம், அது தஞ்சாவூர் மாவட்டம், அது கோவை மாவட்டம், அது மதுரை மாவட்டம், அது ராமநாதபுரம் மாவட்டம். இது லேட்டஸ்டா திருநெல்வேலியில இருந்து அடிச்சு கொண்டு வந்தது. ஆமா, மொத்த சிலை இங்க கொண்டாந்துட்டீங்களா? இப்ப கோயில்ல என்னதான் இருக்கு? பாவம் குறுக்கள் தான் இருக்காரு. அதை விடுங்க சார், இங்க வந்து பாருங்க, அசந்துருவீங்க. பாத்தீங்களா, 6 கையோட ஒரு சிலை. அது இருக்கட்டும், காலில் ஒரு தண்டை தான் இருக்கு. ஒரு தண்டை நமக்கு முன்னாடி எவ்வளவு அடிச்சிட்டாங்களா? ஒரு தண்டையா? நீ இவ்வளவு சீக்கிரம் போயிடுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. நீ செத்ததை நினைச்சா என் உயிர்ல பாதி போனா போல இருக்க. வாயா வாரியம், என்ன பிடிச்சிக்கையா, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. இதுக்கு போய் இப்படி அழுகுறீங்க? பூதலிங்க மேல நீங்க இவ்வளவு பாசம் வச்சிருந்தது இப்பதான் தெரியுது. அடச்சி, பாசமாவது மண்ணாங்கட்டி. அது 10 கோடி ரூபாயா? 10 கோடி ரூபாய் கொடுத்து வச்சிருந்தனே. எந்த பேங்க்ல யார் பேர்ல போட்டிருக்கான்னு ஒரு விவரமும் தெரியாது. சார், உங்களை பார்க்க ஐஜி வந்திருக்காரு. ஐஜியா? ஆமாங்க. உட்கார் சொல்லு, வரேன். சரிங்க. அவசரமா வர சொல்லி போன் வந்தது. ஆமா. என்ன மிஸ்டர் ஐஜி, உங்களால அந்த வேலு தம்பியை பிடிக்க முடியுமா முடியாதா? என் ஃப்ரெண்ட் பூதலிங்கத்தை கொலை பண்ணிருக்கா சார். அவன் எத்தனை கொலை, எத்தனை கொள்ள. ஆஃப்டர் ஒரு தனிப்பட்ட மனுஷனை பிடிக்க முடியலனா? ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார், சீக்கிரமா பிடிச்சிருவோம். ஐ see. ஓகே மிஸ்டர் ஐஜி, அவனை பத்தி எனக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. சார், யாரோ சாரதான் ஒருத்தி உடம்பு சரியில்லாம இருக்காளாம். அவளை வேலு தம்பி தாயா நினைக்கிறானா? என் மோக்கதை நமக்கு எதுக்கு? அவ சொல்லிக்கிட்டு இருக்காளா, நான் செத்தா என் மகன் வேலு தம்பி தான் கொல்லி போட வருவான்னு. எது புரியுதா? சொல்லுங்க சார். இப்ப அவ சாக கிடக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்படி அவன் செத்தா நிச்சயமா அந்த வேலு தம்பி பைய கொல்லி போட வருவான்னு ஊரே பேசிக்கிறாங்க. அப்படி அவன் வரப்போ உங்க முழு பலத்தையும் யூஸ் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணணும், இல்ல சுட்டு தள்ளணும். எஸ் சார். ஏங்க, அந்த சாரதாமா பத்தி சொன்னீங்களே, அந்த அம்மா சாக கிடக்கல, நல்லா தான் இருக்காங்க. யோ தண்டவாரியம், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அவ சாகணும்னா என்னையா போச்சு நமக்கு? யாரு இந்த நேரத்துல கொல்லப்புற கதவு தட்டுறது? யாருப்பா நீ? பால்காரங்க. பால்காரனா? நம்ம வீட்டுக்கு பால் ஊத்துறவன் நீ இல்லையே. அவர் எங்க தாத்தா, அவருக்கு உடம்பு சரியில்லை, அதான் நான் பால் ஊத்த வந்தேன். இந்தாப்பா நில்லு. மா, நீ
யாருப்பா? துணி வெளுக்கிறவன். துணி வெளுக்கிறவனா? உன்னை நான் பார்த்ததே இல்லையே. என்ன பார்த்தது இல்லையா? பாத்துட்டீங்கல்ல? இந்தாப்பா. நீங்க யாரு? நாங்க பாட கட்டுறவங்க. பாட கட்டுறவங்களா? பால்கார, துணி வெளுக்கிறவன், பாட கட்டுறவன். அம்மா, அம்மா, என்னம்மா, என்னாச்சு? சிவத்தையா, அம்மா, பாவிங்க உங்களை இப்படி கொடுமைப்படுத்திட்டாங்களே. உங்களையும் குழந்தையும் பார்க்கணும்னு மலர்விழி அம்மா ஆசைப்பட்டாங்க. அதனாலதான் வேலு தம்பி என்ன இந்த வேஷத்துல அனுப்பிச்சு வச்சது. சிவத்தையா, இனி நான் பொழைக்க மாட்டேன். என் கடைசி ஆசைய வேலு தம்பி கிட்ட சொல்லு. அவன் தான் எனக்கு கொல்லி போடணும். சொல்லுவியா? சொல்றேம்மா. அந்த தாயோட கடைசி ஆசைப்படி அவங்க இறுதி சடங்கு நான் செஞ்சே தீருவேன். அண்ணே, நீங்க அங்க போனீங்கன்னா எப்படி இருந்தாலும் போலீஸ்காரங்க உங்களை சுட்டுடுவாங்க. டேய், கோழ அன்றாடம் சாவறான், வீரன் ஒரே தடவை தான் சாகுறான். அந்த சாவை இன்னைக்கே நான் வரவேற்கிறேன். சாரதாமாவை கொண்டுட்டு வேலு தம்பி பிடிக்கிறதுக்கு எப்படி அலையறாங்க பாத்தியா? ஆமா, இவ்வளவு போலீஸ் பந்தோபஸ்து இருக்க, எப்படி? யோ டிரைவர், சீக்கிரம் போயா. அந்த வேலு தம்பி வரப்போறான். சாரதா கொள்ளி வைக்க. அவனை சுட்டு தள்ளுறத நான் வேடிக்கை பார்க்கணும். சீக்கிரம் போயா. பாத்தியாயா, செத்து போனவோ ஒரு சாதாரண பொம்பளை, அவ சவ ஊர்வலத்துக்கு எவ்வளவு போலீஸ் மரியாதை. செத்து போனது சாரதாமா தான், சாக போறது மகா பெரிய மனுஷனாச்சே. அதுக்கு போலீஸ் மரியாதை வேணாம்? என்னையா வளர்ற? நீ சுடுகாட்டுல இருந்து உயிரோட திரும்பி வரமாட்ட. டேய் ராஸ்கல், என்னடா திமிரா பேசுற? நான் டிரைவர் இல்லடா, வேலு தம்பி. நிறுத்து நிறுத்து, வண்டியை நிறுத்து. சத்தம் போட்ட சுட்டு பொசுக்கிடுவேன். அலர்ட்டாரு, எல்லார்ட்டையும் சொல்லி வை. எஸ் சார். ஆல் பி அலர்ட். நேரம் ஆயிட்டே இருக்கு, நீங்க செய்ய வேண்டியதை செய்ய.
என்னை இவங்க பெத்து வளர்க்கலனாலும் எனக்கு இவங்க தாய். இவங்களுடைய மரணச் சடங்கு அரசாங்க மரியாதையோட நடந்திருக்கு. அது இவங்களுக்காக இல்ல, எனக்காகங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எங்க அம்மாவோட ஈமச்சடங்கு ராஜ மரியாதையோட நடந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார், எங்க அம்மாவுக்கு நான் கொல்லி வைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல சரதையா, ஐஜி சார், நான் என் கடமையை செய்யணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்பீங்களா? தேங்க்ஸ். எல்லா அதிகாரிகளும் கெட்டவங்க இல்ல. உங்களை ஆட்டி படைக்கிறதே சில மிருகங்கள் தான். ஐஜி சார், என் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சுட்டேன். இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை இன்னும் பாக்கி இருக்கு. அதனால நான் தப்பிச்சு போறேன். தடுத்தீங்க, அரசப்பன் க்ளோஸ். ஏய், எங்களுக்கு அரசப்பனோட உயிர் முக்கியம். உனக்கு இவளோட உயிர் முக்கியம்னா அவரை விட்டுடு. இல்ல இவ க்ளோஸ். என் உயிரை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க லட்சியம் நிறைவேறட்டும். என்னைக்குமே வாழ போறவன் இன்னைக்கு சாக போறேன்.